ஓம் சாந்தி. 18/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த தினம் 18 ஜனவரி. அன்னைக்கு தான் அவர் முழுமையடைஞ்சு சபூர்ணமாயி சரீரத்தை விட்டு சிவபாபாட்ட மேலே அவ்யக்த பிரம்மா பாபாவா மாறின தினம். பிதாஸ்ரீ, அதாவது பிரம்மா பாபா பிதாஸ்ரீ அவர்களுடைய புண்ணிய நினைவு தினத்தில் காலை வகுப்பில் கூறுவதற்கான பாப்தாதானுடைய இனிமையான விலை மதிப்பற்ற மகா வாக்கியம் சொல்றார் பாபா. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்போது குழந்தைகளாகிய உங்களுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப கடவுளே பிரம்மா பாபாவுடைய உடல்ல நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. படிப்பனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நமக்கு தேவையான படிப்பினையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆசிரியரா படிக்க வைக்கிறாரு. படிப்பினை கொடுப்பது ஆசிரியரின் வேலை. ஆசிரியரை டீச்சர் என்ன சொல்லுவாங்க, அட்வைஸும் பண்ணுவாங்க, படிப்பும் சொல்லி தருவாங்க. மற்றும் இலக்கை கூறுவது குருவின் வேலை. குருன்றவர் வழிகாட்டியா இருப்பாரு. நமக்கு எங்க போய் சேரணும்ன்ற அந்த இலக்கை கூறுவது குருவின் வேலை. முக்தி, ஜீவன் முக்தியே இலக்கு ஆகும். இப்ப மனுஷனா பிறந்தவங்க சொல்லுவாங்க, சாதாரணமாவே பக்தியில எப்பயுமே நம்ம மனிதனா பிறந்தோம்னா நம்ம வீடு பேர் அடையணும், சாதாரணமா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருக்கக்கூடாது, வீடு பேர் அடையணும்னு சொல்லுவாங்க, முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும்னுவாங்க. அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா பாபா இப்ப சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது, முக்தின்றது எல்லாத்துல இருந்து விடுபட்ட ஸ்திதி வந்தது. நம்ம வாழற வரைக்கும் வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியில் எதுவுமே பிடிக்காத ஒரு நிலை வரும். அதுதான் முக்தி. அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் அந்த மாதிரி அடைஞ்சு கடைசியில கடவுள்கிட்ட போயிடுறாங்க. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே, உடல்ல இருக்கும் போதே எதுலயும் விருப்பம் இல்லாம எனக்கு ஒரு பாபா தான், ஒரு கடவுள் தான், அவர் கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்களா, அது ஜீவன் முக்தி. வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அந்த முக்தியை அடையிற ஸ்டேஜ் ஜீவன் முக்தி. இதை நம்ம இங்க வாழறோம், அதே அப்படியே போயிட்டு அங்க நம்ம சொர்க்கத்துல தேவதையா இருந்து வாழறோம். ஆனா அங்க நமக்கு பாபா ஞாபகம்லாம் இருக்காது. இருந்தாலும் உடல்ல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல எதன் மேலேயும் ஒரு ஆசை, அந்த 5 விகாரமே இல்லாம நம்ம வாழறதுதான் ஜீவன் முக்தி. இதுதான் இப்ப இலக்குன்னு சொல்றாரு. முக்திக்காக நினைவு யாத்திரை மிகவும் அவசியமானதுன்னு சொல்றாரு. இப்ப முக்தி அடையணும்னா கண்டிப்பா பாபா நினைக்கணும், மிகவும் அவசியம் பாபா நினைக்கிறது. மற்றும் ஜீவன் முக்திக்காக படைப்பின் ஆதி மத்தியம் அந்திமத்தை அறிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். இப்ப நம்ம ஜீவன் முக்தி அடையணும்னா சொர்க்கத்துல போய் நம்ம நடிக்க போகணும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருந்துகிட்டே முக்தி அடைந்த நிலையை நம்ம அனுபவம் செய்யணும்னா நம்ம கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஞானம், படைப்பினுடைய ஆதி மத்தியமா அந்திமம், அந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, அதுக்கப்புறம் என்னவாச்சு, அப்புறம் எத்தனை யுகம் இருக்குது, இப்ப எப்படி உலகம் முடிய போகுது, இது எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியன்றாரு. இப்போது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவுற்றது. இப்போ 84 பிறவியோட சக்கரம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது வீட்டுக்கு திரும்பி போகணும். தன்னுடன் இப்படியெல்லாம் உரையாடுவதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம மனசுக்குள்ளாரே இந்த மாதிரி சொல்லிக்கணும், இது என்னுடைய கடைசி பிறவி, நான் 84 பிறவிகள் முடிச்சுட்டேன். பாபா சொல்ற மாதிரி கணக்குப்படி பார்த்தா சொர்க்கத்துலேருந்தே நம்ம நடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா இப்போ 84வது பிறவியா இருக்கும். நம்ம முடிச்சிட்டோம், இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி நமக்குள்ளாரே பேசிக்கும் போது மகிழ்ச்சியை வரும்ன்றாரு. மற்றும் பிறகு பிறருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீர்கள். நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம், குஷி வரும், அதே குஷியை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்றாரு. வழியை சொல்வதற்கான தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக்குவதற்கான கருணையை பிறர் மீது காட்ட வேண்டும். இப்ப நீங்க வழி சொல்லணும், அது மாதிரி எப்படி தூய்மை ஆகிறது, நம்ம மோசமா இருந்தோம் இல்லையா, இப்ப எப்படி தூய்மை ஆகிறது, இந்த கருணையெல்லாம் நம்மளும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், பிறர் மீது நம்ம காட்டணும்ன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு புண்ணியம் மற்றும் பாவத்தின் ஆழ்ந்த நிலையை பற்றி பாபா புரிய வைத்திருக்கின்றார். பாபா நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காரு. கர்மானா என்ன, கர்ம கணக்கு என்ன நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, எல்லாத்தையும் நமக்கு ஆழமான கருத்துக்கள்ல நமக்கு பாபா முரளியில புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. புண்ணியம் எது மற்றும் பாவம் எது, தந்தையை நினைவு செய்வது மற்றும் பிறருக்கு நினைவு ஏற்படுத்துவது, இதுவே அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். பாபா சொல்றாரு, புண்ணிய காரியம்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு இப்போ நம்ம அரிசி வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் செய்யறது, வஸ்திரதானம் செய்யறது, இதெல்லாம் சின்ன சின்ன புண்ணியம் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா எல்லாத்தோட பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா, பாபாவை நினைவு செய்யறதும் அதை பிறருக்கு பாபாவின் நினைவை ஏற்படுத்தணும். மறந்து போயிருக்காங்கல்ல, நம்மளும் நினைக்கணும், அவங்களையும் நினைக்க வைக்கணும், இதுவே அனைத்தையும் விட பெரிய புண்ணியம் சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாபாவை நினைக்கிறதுனால பாவம் அழிஞ்சிருது. அவங்க பாவ மூட்டையிலேருந்து அவங்கள விடுவிக்கிறீங்க,
அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல கதியை ஏற்படுத்துறீங்கன்னும் போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் வரும். நீங்களும் பாபாவை நினைக்கணும், மற்றவங்களையும் நினைக்க வைக்கிறது, இது எவ்வளோ பெரிய புண்ணியம்னு சொல்றாரு. அதே மாதிரி சென்டர் திறக்கிறது, உடல் மனம் பொருள் பணத்தை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்துவது, இது கூட புண்ணியமாகும் சொல்றாரு. சென்டர் திறக்கிறது, நம்ம உடலை சேவையில பயன்படுத்துறது, மனசை சேவை செய்யறது, பணத்தையும் பாபாவோட சேவையில ஈடுபடுத்துறது, இது எல்லாமே புண்ணியன்றாரு. அப்ப மற்றபடி பாவம் என்னது? பாவம் என்னன்னா தீய சகவாசத்தில் வீணான சிந்தனை செய்யறது, யாரு கூடயாவது சேர்ந்துக்கிட்டு அவங்கள பத்தி இவங்கள பத்தி அடுத்தவங்கள பத்தி பேசுறது, வீணான சிந்தனை. பரசிந்தனையில் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது, மற்றவர்களை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு சிந்தனையே பண்ணக்கூடாதுன்றாரு. எண்ணத்துல கூட மற்றவங்கள பத்தி நினைக்க கூடாதுன்றாரு. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்மளோட டைமே வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஒரு நாள் முழுதும் மற்றவங்க கதையே பேசி எவ்வளோ டைம் வேஸ்ட். இது பாவமாகும் சொல்றாரு. ஏன்னா இது அவங்களுடைய பாவம் நம்ம சேர்ந்துருது, இது பாவமாகுன்றார். ஒருவேளை யாராவது புண்ணியம் செய்து கொண்டிருக்கும் போதே பாவம் செய்து விடுகின்றார்கள் என்றால் செய்த வருமானம் முழுவதும் அழிந்து விடுகிறது. பாபா சொல்றார், நல்லது பண்ணிக்கிட்டே பாவத்தையும் பண்ணிட்டாங்கன்னா செஞ்ச புண்ணியமும் போயிடுது இல்லையா? அப்ப இப்ப நீங்க நம்ம முரளி கேட்டுட்டு பாபாவை நினைச்சுக்கிட்டு புண்ணியம் சேமிச்சுட்டு இருக்கிறோம், இதே டைம்ல நம்ம போய் அந்த பாவ காரியத்தை மற்றவங்கள பத்தி பேசுறது, இதெல்லாம் 1 மணி நேரம் நம்ம செஞ்சா கூட நம்ம காலையில இருந்து பண்ண யோகா முரளி கேட்டது, யோகா நம்ம பாபாவை நினைச்சு பாவத்தை அழிச்சது எல்லாமே திரும்ப என்ன ஆயிடும்? வருமானம் ஃபுல்லா அழிஞ்சிருதுன்றாரு. என்னவெல்லாம் புண்ணியம் செய்திருக்கின்றார்களோ அது அனைத்தும் அழிந்து விடுகிறது. அப்ப அவ்வளோ நேரம் பண்ண யோகா, அவ்வளோ நேரம் அவங்க என்னென்ன முயற்சி பண்ணாங்களோ அது எல்லாமே வேஸ்ட். என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் மற்றவங்கள பத்தி பேசுறதுனால எல்லாமே புண்ணியெல்லாம் போயிடுதுன்றாரு. பிறகு சேமிப்பிற்கு பதிலாக ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. இப்படிதான் எல்லாரும் திவாலாயிடுறாங்கன்றாரு. ஏன் நம்ம மதுவன் போயிட்டு வந்த கூட நமக்கு வாழ்க்கை திருப்தியா இல்லை அப்படின்னா நம்ம சேமிச்ச வருமானம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறது. ஏன்னா இங்க நம்ம மாயா நம்மளை விதவிதமான அந்த கதையெல்லாம் ஈர்த்து விட்டுருது. தேவையில்லாத விஸ்தாரத்துல போயிட்டு வீணான சிந்தனைகளை பண்ணிட்டு நமக்கு அந்த சேமிப்பே கரைஞ்சு போயிடுது. அதனாலதான் நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுதுன்றாரு. ஞான சுரூப ஆத்ம குழந்தைகளுக்காக பாவ கர்மத்திற்கான தண்டனை கூட 100 மடங்கு ஆகும் சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு? யார் ஞானத்தை கேட்டு ஞானத்தை படிச்சு ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு ஞானம் சுரூபமாவே ஆயிட்டாங்களோ அவங்க பாவம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? தெரிஞ்சே பாவம் பண்ற மாதிரி இல்லையா? தெரிஞ்சே ஞானம் தெரியும் துக்கம் கொடுக்கூடாது பாபா சொல்றாரு. தெரிஞ்சே நம்ம துக்கம் கொடுக்குறோம், எண்ணத்தினாலையும் சொல்லாலையும் செயலாலையும் தெரிஞ்சே நம்ம துக்கம் கொடுக்கும் போது நமக்கு ஞானம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே பண்றோன்னும் போது அது தண்டனை எப்படி இருக்கும்னா 100 மடங்கு இருக்குன்றாரு. தெரியாம பண்ணா கூட அது இப்ப மன்னிச்சுட்டுருவாரு. இப்ப நான்பி கேஸ்க்கு தெரியாது, தெரியாமலே அவங்க துக்கம் கொடுக்குறாங்க. அது அப்படி பண்ணா இப்படி வரும்னு தெரியாது, அவங்களுக்கு 1 மடங்கு தண்டனை தான். ஆனா நமக்கு ஞானத்தை படிச்சு ஞானத்தை கேட்டு அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி சொரூபத்திலே கொண்டு வர நம்ம தெரிஞ்சு ஒரு தப்பை பண்ணும்போது 100 மடங்கு தண்டனை ஆயிடுதுன்றாரு. ஏனெனில் சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஏன்னா சத்குருவே நிந்தனை செய்யறாங்க இல்லையா? அவர் பேச்சை கேட்காம பாபா இப்படி, அவர் தான் சத்குரு, சத்குருன்றவர் சத்தியமான சிவனை, அவரோட பேரே கெட்டு போயிடுது நம்மளால. என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்க பாபா இதான் சொல்லி கொடுத்தாரா, உங்களுக்கு இதான் சொல்லி கொடுக்குறாங்களா, நீங்க எதுக்கு கிளாஸுக்கு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்னதான் நீங்க ஞானம் கேக்குறீங்க, இப்படி எல்லாம் பண்றீங்களேன்னு கேட்பாங்க. அப்ப யார் தலை குனிகிறா? கடவுள் தான் தலை குனிகிறார் இல்லையா? அதனால அவங்களுக்கு 100 மடங்கு தண்டனை ஆயிடுதுன்றாரு. கடவுள் கொடுக்கறது இல்ல, தானாகவே கர்ம கணக்கின்படி 100 மடங்கு தண்டனை ஆயிடுது. ஆகையினால் இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் பாவகரம் செய்ய வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால யோசிச்சு பண்ணுங்க. விகாரங்களிடம் அடி வாங்குவதிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப 5 விகாரம்ன்றது மோசமானது. மாயா என்ன பண்ணுது? தோல் மேல கை போட்டு கூட்டு போயிட்டு அப்புறம் பலான்னு 2 அறை விடுது. இப்ப நம்ம கடவுள் நம்மளை அற விடுறாரா? அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அவரு நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. யார் நமக்கு அற விடுறது? அந்த 5 விகாரம் தான் அற விடுது. எதுல நம்ம மாட்டினாலும் அது நமக்கு என்ன பண்ணுது? கடைசியில அவமானம், அசிங்கம், ஒரு தேக அபிமானத்துல கொண்டு நமக்கு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களா நம்மளை ஆக்குறது அந்த விகாரம் தான், மாயா தான். அப்ப மாயாட்ட நீங்க அடி வாங்கறதுல இருந்து தப்பிச்சு இருக்கணும்னா நீங்க தவறு செய்யாதீங்க, பாவ கர்மம் செய்ய வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை இப்ப நமக்கு படிப்பினை கொடுக்கின்றார். தந்தை குழந்தைகள் மீது அன்பு உள்ளதால் கருணையும் ஏற்படுகிறது. இப்ப ஏன் பாபா நமக்கு அட்வைஸ் பண்றாருன்னா நம்ம மேல அவருக்கு அன்பு இருக்குது, அதனால அவர் கருணை வர ஏற்படுது. தந்தை அனுபவத்தை சொல்கின்றார். இப்ப பிரம்மா பாபா அவர் அனுபவத்தை சொல்றாரு.
பிரம்மா பாபா சொல்றாரு, எப்போது ஏகாந்தத்தில் அமர்கின்றோமோ அப்போது முதலில் ஒப்பற்ற குழந்தைகளுடைய நினைவு வருகின்றது. அவர் ஏகாந்தத்துல பாபா நினைவுல ஒருவரோட நினைவுல மூழ்கி இருக்கும்போது அவருக்கு அப்ப கூட நிறைய குழந்தைகளுடைய ஞாபகம் வருது. ஒப்பற்ற குழந்தைகள், நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஞாபகம் வருது அவருக்கு. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்களோ அல்லது எங்க இருக்கின்றார்களோ, பாரதத்துல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, சில நல்ல சேவாதாரி குழந்தைகள் சரீரத்தை விட்டு விடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய ஆத்மாவையும் நினைவு செய்து சர்ச் லைட்டு கொடுக்கின்றோம். பாபா பாருங்க, அவர் ஏகாந்தத்துல இருக்கிறாரு. தனிமையில இருக்கும்போது அவருக்கு வேலை இல்லை, அப்ப படுத்திருக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல கூட நல்ல நல்ல சேவாதாரி குழந்தைகள் சரீரத்தை விட்டுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மா, அதாவது உடலை விட்டு போயிட்டாங்க, சேவை பண்ணிட்டு இருக்கும்போதே உடலை விட்டு போயிட்டாங்க, அவங்களுடைய ஆத்மாவையும் நினைவு பண்ணி அவர் சர்ச் லைட்டு கொடுக்கின்றன்னு சொல்றாரு. இங்கே 2 ஒளிகள் இருக்கின்றனர். இங்கே வந்து சூட்சும உலகத்துல பாப் தாதா பிரம்மா பாபாவோட சிவபாபாவும் இருக்கிறாரு, கூடவே 2 பேர் இருக்கிறாங்க. அதான் 2 ஒளிகள் இருக்கின்றனர், 2 லைட் இருக்கிறாங்க, 2 ஒளிகளும் இணைந்திருக்கின்றனர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும் பிரம்மா பாபா உடம்புல பிரம்மா பாபாவும் இருக்கிறாரு, சிவபாபாவும் 2 ஒளியும் இருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் சக்தி வாய்ந்த ஒளிகள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. 2 பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏன்னா பாப் சமான் தான் இவரும். பிரம்மா பாபா வந்து சிவபாபா சமான் ஆயிட்டாரு முயற்சி பண்ணி. 2 பேரும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. அதிகாலை நேரம் நன்றாக இருக்கிறது. ஸ்நானம் செய்துவிட்டு ஏகாந்தத்தில் சென்று விட வேண்டும். காலையில பார்த்தீங்கன்னா 3, 4:30, 4:45 அந்த மாதிரி டைம் அமிர்த வேலை நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்குது. அந்த டைம் வந்து எப்படி இருக்குது வாயுமண்டலம்னா சுத்தமாக இருக்குது. ஏன்னா மற்ற ஆத்மாக்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனால வாயுமண்டலம் சுத்தமாக இருக்குது. அந்த நேரத்தில் குளிச்சுட்டு வந்து ஏகாந்தத்தில் போயிடணும். அதாவது ஒருவரோட நினைவில், ஒரு பாபாவோட நினைவில் போயிடணும். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மிகுதியாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறார். மனசில் மகிழ்ச்சியும் அப்போ தான் அதிகமாக வரும்ன்றார். எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போ சிவபாபாவை நமக்கு புரிய வைக்கிறாரு. இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தையாகிய என்னையும் நினைங்க மற்றும் தன்னுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைக்க சொல்றாரு, வீடு பரந்தாமத்தையும் நினைக்க சொல்றாரு. குழந்தைகளே, இந்த நினைவினுடைய யாத்திரையை ஒருபோதும் மறக்க வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. என்னையும் மறந்துடாதீங்க, பாபா பரந்தாமத்தையும் மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் பாவனமாக ஆகுவீர்கள். ஒருபோதும் வாழ்க்கையில பாபாவை நினைக்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா இதன் மூலம்தான் உங்க பாவமே அழியுதுன்றாரு. தூய்மையாகவும் ஆகிறீங்க. பாவனமாகாமல் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லவே முடியாது. தூய்மையாகாம பரந்தாம மட்டும் போகவே முடியாது, முக்தி அடையவே முடியாது. ஏன்னா சாது சன்னியாசிகள் என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. பிறக்கக்கூடாது, திரும்ப பிறக்கக்கூடாது, மோட்சம் வேணும், இந்த வாழ்க்கையோட முடிஞ்சிடணும், திரும்ப பறக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ மண்டையை உடச்சிக்கிறாங்க, என்னென்னமோ பயிற்சி செய்கிறாங்க. அவங்களாலே முடியல. திரும்ப திரும்ப ஜோதியில கலந்துடுறான்னு பார்த்தாலும் திரும்ப இங்கே தான் இருக்கிறாங்க, யாரும் போகலை. பாப்புலேஷன் மட்டும் அதிகமாயிட்டே இருக்குது. ஏன்னா திரும்பி போகிற வழி நமக்கு தெரியாது. கடவுளே வந்து சொல்கிறாரு, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிட்டு திரும்பி போகிற வழியை அவர் தான் சொல்கிறாரு. தூய்மை ஆகாமல் வீட்டுக்கு போக முடியாதுன்றாரு. தேக உணர்வெல்லாம் நீங்கி ஆத்ம உணர்வுல இருந்தால் தான் ஆத்மா திரும்ப பரந்தாமத்துக்கு போக முடியும். நமக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த 5 விகாரம், தேக அபிமானம் தான். ஞானம் மற்றும் யோகமே முக்கியமானதாகும் சொல்லி சொல்கிறாரு. இது நம்ம திரும்பி போகணும்னா நமக்கு ஞானம் தேவை, அப்புறம் யோகமும் தேவை. இது 2 இருந்தால் தான் ஆத்மா பரந்தாமத்துக்கு போக முடியும். பாபா கிட்ட இருந்து ஞானம் கிடைக்கணும், பாபாவை நினைக்கணும். தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 2 யாருக்கிட்ட இருக்குது? சிவபாபாட்ட தான் இருக்குது. எல்லையற்ற தந்தை கிட்ட தான் இருக்குது. அவர் நம்மளுடைய அப்பா. அவர் வந்தாதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் வந்து வழியை சொன்னாதான் நம்மளால திரும்பி போக முடியும். இப்போ அவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். இப்போ கடவுளே வந்து இந்த 2த்தையும், ஞானம் யோகம் 2யும் கொடுக்குறாரு. இதில் யோகா என்ற மிகப்பெரிய பாடம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதில் முக்கியமான பாடமே யோகா தான். குழந்தைகள் நல்ல முறையில் நினைவு செய்றீங்க என்றால் அந்த நினைவின் மூலம் தந்தையின் நினைவு கிடைக்கின்றது. இப்போ நம்ம நல்லா ஒரு பாபாவை நினைக்கிறோன்னா அப்போ அவரும் நம்மள நினைக்கிறாரு, நமக்கு சக்தி கொடுக்குறாராம். பாபா பாபான்னு கூப்பிட்டாலே அவரும் குழந்தாயின்ட்டு திரும்பி பார்க்குறாராம், என்னை கூப்பிடுதே என் குழந்தைன்ட்டு. அப்போ அவரோட நினைவும் நமக்கு கிடைக்குது. நினைவின் மூலம் குழந்தைகள் தந்தையை கவர்ந்து இருக்கின்றார்கள். நம்ம நினைக்கிறதுனாலே அவர் வந்து நம்ம கிட்டக அப்படியே கவரப்பட்டு வராராம். பின்னாளில் வரக்கூடியவர்கள் யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அதற்கான ஆதாரம் கூட நினைவுதான் ஆகும். இப்போ லேட்டாலாம் பிகே ஆகுறாங்க, முன்னாடிலேருந்தே பிகே ஆகிருக்கிறாங்க. இப்போ பிரம்மா பாபாலாம் ஆரம்பத்தில் அவர் கூடயே இருந்தவங்க 350 பேர் எல்லாம் ஆரம்பத்திலே வந்தவங்க.
நம்மளாம் இப்போ கடைசியில் அவங்களாம் ஆதி ரத்தனங்கள், நம்மளாம் அந்து ரத்தனங்கள் மாதிரி கடைசியாக வந்திருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, பின்னாடி வந்தால் கூட உயர்ந்த பதவி அடைய முடியும், லட்சுமி நாராயணன் ஆக முடியும். ஆனால் அதற்கான ஆதாரம் நினைவு தான். எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பதவி. இதுதான் டெஸ்ட் பேப்பரே, வேற எதுவும் கிடையாது. பாபாவை நினைக்கிறோம், என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில் நான் பாபாவை நினச்சிட்டே இருப்பேன். ஒன்றும் எதுவுமே என்னதான் ஆனாலும் சரி. பாபா தான் சொல்லிட்டாரு, கடைசி இது மரணம் தான். உடலை விட்டு உயிர் போனாலும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றாரு. சந்தோஷமா குஷியா இருங்க அப்படின்றாரு. குஷியை விடாதீங்க, அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாபா நினைவுல சரீரம் விடுங்கன்றாரு. அப்ப இந்த நினைவு தான் முக்கியம் உயர்ந்த பதவி அடையறதுக்குன்றாரு. அவர்கள் ஈர்க்கின்றார்கள். அந்த மாதிரி யார் நல்ல நினைவு செய்யறாங்களோ பாபாவை, அவங்க எல்லாரையும் ஈர்க்கிறாங்கன்றாரு. பாபா இரக்கம் காட்டுங்கள், கிருபை காட்டுங்கள் என்று கூறுகின்றார்கள் அல்லவா. இதில் கூட நினைவு முக்கியமாக தேவை. நிறைய பேரு கருணை காட்டுங்க, கிருபை காட்டுங்கன்னா பாபா என்ன சொல்றாரு, என்ன நினை போதும்ன்றாரு. நீ ஒண்ணு என்ன கையேந்த தேவையில்ல, நினைச்சா போதும். நினைவு முக்கியமா உங்களுக்கு தேவைன்றாரு. நினைவின் மூலமாக தான் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், பாபான்னு நினைச்சு பாபான்ட்டு ஒன்றும் இல்லை, வாயால கூட சொல்ல தேவையில்ல. அப்படியே ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை எண்ணத்தினால நினைச்சிங்கன்னா உடனே கரண்ட் கிடைக்கும். உங்களுக்கு அந்த டைம் என்ன செய்யணுன்றது புத்தியில தோணும். பாபா டச் பண்ணிடுவாரு. அடுத்த செகண்ட் என்ன செய்யணும்ட்டு சொல்லிடுவாரு. நம்ம உடனே அதை செஞ்சோம்னா கரெக்டா நடக்கும் எல்லாமே. இதுதான் இதுதான் நம்ம எப்படி இருக்கிறது, தைரியசாலியா இருக்கிறது. இதுல நம்ம போயிட்டு கருணை கேட்கறது, கிருபை கேட்கறதெல்லாம் அவசியமே இல்லை. கடவுளே காப்பாத்து அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மான்னு நினைச்சாலே அவர்கிட்ட சக்தி கிடைச்சிட்டே இருக்கும்ன்றாரு. இதனால் ஆத்மா ஆரோக்கியமானதாக ஆகிவிடுகிறது. இதனால ஆத்மா எப்படி ஆயிடுதுன்னா, ஆத்மா சக்திசாலி ஆயிடுது. உடம்பு எப்படி இருக்கோ அதை விடுங்க, ஆனா ஆத்மா என்ன ஆயிடுது, மனசு புத்தி எல்லாம் எப்படி ஆயிடுது, ஆரோக்கியமா ஆயிடுது. இந்த கவலை, சோர்வு, இந்த 5 விகாரம்லாம் போயிடுது பாபாட்ட சக்தி கிடைக்கும் போது. சக்தியால அப்படியே ஆத்மா பேட்டரி ஃபுல் ஆயிடுது, நிறைந்து விடுகிறது. பாபான்னும் போதே பேட்டரி ஃபுல் ஆகுது. எப்படி இப்போ செல்போனை போடுறீங்க சார்ஜர்ல, போட்ட உடனே கொஞ்சம் ஏறுது இல்லையா, போட்டு அப்படியே கரண்ட்ல நம்ம கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் ஏறுது. அது மாதிரி தான் பாபாவோட கனெக்ஷன் கிடைச்சோடனே நம்ம ஆத்மால சார்ஜ் ஏறுது. அப்போ ஆரோக்கியமா ஆயிடுதுன்றார். சில நேரம் தந்தை எந்த குழந்தைக்காவது கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் தூக்கமும் கூட கலைஞ்சு போயிடுது. இப்போ பிரம்மா பாபாவும் கரண்ட் கொடுக்குறாரு. அவர் ஒரு சாக்கார உடல்ல இருக்கும் போது கூட சக்தி கொடுக்குறாரு. கரண்ட்னா சக்தி கொடுக்குறாரு. பாபாட்ட சக்தி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறது நம்மளும் செய்யலாம். அந்த மாதிரி இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்மளும் பாபாட்ட நான் சக்தி வாங்குறேன், ஃபரிஸ்தாவா நான் சக்தி வாங்கி அந்த ஆத்மா எந்த ஆத்மாவோ அந்த ஆத்மாவை எமர்ஜ் பண்ணி சூட்சும உடல்ல நம்ம சக்தி கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்பு கூட சரியாயிடும். இது மாதிரி நமக்கும் செய்ய தெரிஞ்சுன்னா நம்ம செய்யலாம். இந்த மாதிரி பாபா செய்யறாரு. தூக்கம் கூட கலைஞ்சிருதான் அவருக்கு. அந்த மாதிரி செய்யறாரு பிரம்மா பாபா. இன்னாருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்து கொண்டே இருக்குதான் பிரம்மா பாபாவுக்கு. கரண்ட் கிடைப்பதனால் ஆயுள் கூட அதிகரிக்கின்றது. சக்தி கிடைக்கிறதுனால ஆயில் அதிகரிக்குதுன்றாரு. இப்ப பாபா நினைக்க அதனால தான் அமிர்த வேலையில ஏஞ்சி யோகா பண்ணுங்கன்றாரு. அப்ப நல்லா உடம்பு ஆரோக்கியமாகும், ஆயுள் அதிகரிக்கும். கரண்ட் கிடைக்கிறதுனால ஆயுள் அதிகரிக்கும். சதா ஆரோக்கியமானவர் ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதனாலதான் நம்ம உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமா மாறிடுது. சொர்க்கத்துல 150 வருடம் நம்ம வாழறோம். ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. பாபா சொல்றாரு, அதுக்காக சக்தி வாங்கணும், பாபாட்ட அமிர்த வேலையில யோகா பண்ணணும்னா ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே இருந்தாலும் நமக்கு தூக்கம் வந்துடும். அதனால நீங்க ஒரே இடத்துல கூட உட்காந்து நினைவு செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அப்படியே நடக்கலாம், நடந்து மாடிக்கு போகலாம், அப்படியே உலா வரலாம், அப்படியே நடந்துகிட்டே கூட நீங்க பாபா நினைச்சிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு கூட அப்படி ஏன்னா தூக்கம் வரக்கூடாதுன்னா நீங்க பாட்டு கேட்டுட்டு கூட அப்படியே நீங்க நினைவு செய்யலாம். ஆனா 1 மணி நேரம் அதுக்கு மேல நம்மளால உட்கார முடியாது. நடக்கும் பொழுதும், சுற்றி திரியும் பொழுதும், உணவு சாப்பிடும் பொழுதும், காரியம் செய்யும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றுதான் தந்தை புரிய வைக்கிறார். பாபா இப்ப என்ன சொல்றாரு, நினைவு செய்யுங்கன்னா அப்படியே உட்காந்தே என்ன நினைவு பண்ணுங்கன்னு நான் சொல்லல. நீங்க எல்லா காரியமும் செய்யுங்க, நடங்க, சுற்றி கூட திரிங்க, உணவு கூட சாப்பிடும் போது கூட என்ன நினைச்சிட்டே சாப்பிடுங்க. என்னென்ன காரியம் செய்றீங்களோ எல்லா காரியம் செய்யும் போது, குளிக்கும் போது கூட சொல்லியிருக்கிறாரு. பாத்ரூம் போகும்போது, குளிக்கும் போது கூட நீங்க பாபா தான் நினைவு செய்யணும்னு சொல்றாரு. ஏன்னா எந்த டைம்ல நம்ம உயிர் பிரியும்னு தெரியாது. அதனால எல்லா நேரத்திலையும் பாபா நினைக்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்காங்கன்னு சொல்றாரு.
பிறருக்கு கரண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் இரவு கூட கண் விழித்திருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மள மாதிரியே நம்ம இருக்கிற சகோதரர்களுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் வருது. அவங்களாம் சொல்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சக்தி வாங்கி கொடுங்க, எங்களுக்காக யோகா பண்ணுங்க. அப்ப நம்மளும் வந்து கரண்ட் கொடுக்கணும்னா நம்மளும் நைட்ல கூட, அதாவது அதிகாலை ஒரு 2 மணி 3 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து பாபாட்ட வந்து சக்தி வாங்கி அந்த ஆத்மாக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க சோர்வா இருக்காங்க, வாழ்க்கையில அடிபட்டுட்டாங்க, வாழ்க்கையில பிரச்சனை, நிறைய பேருக்கு சக்தியே இல்லை. இப்ப வந்து வாழ்க்கையை வாழறதுக்கான சக்தியே இல்லாம இருக்கிறாங்க. எந்த நேரம் கவலையா துக்கமா அழுகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சக்தி நம்ம கொடுக்கணும். பாபாட்ட வந்து சக்தி வாங்கி நம்ம கொடுக்கணும்னா காலையில நம்ம ஏஞ்சி 2 மணிக்கு 3 மணிக்கு ஏஞ்சி பாபாட்ட சக்தி வாங்கி அவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அதிகாலை எழுந்து எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க எந்த அளவுக்கு அதிகாலையில ஏஞ்சி 2 to 4:45 வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் ஏந்திருக்கலாம். நீங்க ஏஞ்சி நீங்க பாபா நினைவு செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களை பார்க்கும் போதே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும். முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் வரும், ஒரு அழகு வரும். உங்களை பார்க்கவே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே புரிய வச்சிருக்கேன்றாரு. தந்தையும் சர்ச்லைட் கொடுப்பாரு, பாபாவும் சக்தி கொடுக்குறாரு. ஆத்மாவை நினைவு செய்வது என்றால் சர்ச்லைட் கொடுப்பது ஆகும். இப்போ பாபா நம்மளை நினைக்கிறாரு, பிரம்மா பாபா நம்மளை நினைக்கிறாரு குறிப்பிட்டதுன்னா அப்போ நமக்கு சர்ச்லைட் கொடுக்குறாருன்னு அர்த்தமா. நமக்கு வந்து சக்தி கொடுக்குறாரு, ஒளி கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாராம் நம்மளை நினைக்கும் போது. பிறகு இதை கிருபை என்றும் சொல்லலாம், ஆசீர்வாதம் என்றும் சொல்லலாம். இதை வந்து அவரோட கருணைன்னு சொல்லலாம், ஆசீர்வாதம்னு சொல்லலாம்னு சொல்றாரு. இது அனாதியான உருவாக்கப்பட்ட நாடகமாகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப இந்த மாதிரி நம்ம சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் கடந்து இப்ப சங்கம யுகத்துல நடிக்கிறோம். இப்போ பாபா குழந்தையா இருந்து இந்த ஞானத்தெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாமே ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு, ஒரு நாடகம்னு சொல்லி பாபா நமக்கு தெரியுன்றாரு. இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டாகும். இதுல வந்து நம்ம வெற்றி அடையிறோம் மாயாவை, திரும்ப 2500 வருஷம் கழிச்சு மாயாட்ட தோத்துடுறோம். அதே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல தோத்து போயிடும். இது வந்து வெற்றி தோல்விக்கான விளையாட்டுன்றாரு. எது நடக்கிறதோ அது சரியானதே. பாபா சொல்ல டிராமா படி என்னெல்லாம் இப்ப நடக்குதோ நீங்க புலம்பாதீங்க, ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் எனக்கு நடக்கவே கூடாது, இது அவங்களுக்கு கூட இது நடந்ததே தப்பு, இது ஏன் நேத்து அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. எல்லாமே கரெக்டா தான் நடக்குதுன்றாரு. எல்லாமே அதுல வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்கும்ன்றாரு. அந்த என்ன ஒளிஞ்சிருக்கோ அது திரைக்கு பின்னாடி இருக்கும், உங்களுக்கு தெரியாது. திரைக்கு பின்னாடி ஒரு நன்மை அடங்கி இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க, இது நடந்ததே தப்பு. ஒரு பஸ்ஸை நம்ம விட்டுருப்போம், இந்த பஸ் இப்ப கிடைக்கல, இது வந்து கிடைச்சிருந்தா நான் வந்து உடனே போயிருப்பேன், அப்படி இப்படின்னு நம்ம புலம்பி தள்ளியிருப்போம். ஆனா அது வந்து நம்ம ஏறி இருக்க மாட்டோம், அது போயிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்பதான் நமக்கு அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற நன்மை நமக்கு புரியும். அதுல நம்ம ஏறி இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும். அதனாலதான் பாபா தடுத்து, அதாவது நடந்திருக்குது டிராமால, அந்த மாதிரி நம்ம போக விடாம டிராமால நடந்திருக்குதுன்னா அது நன்மைக்கு நடந்திருக்குது. அது மாதிரிதான் வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம நன்மைக்கு தான், கரெக்டா தான் நடக்குதுன்றாரு. எல்லாமே சரியானதுன்றாரு. படைப்பாளருக்கு நாடகம் கண்டிப்பாக பிடித்திருக்கும் இல்லையா. இப்ப யார் டைரக்டரோ அவருக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவர் எடுத்த சினிமால அவருக்கு பிடிக்கும். அது மாதிரிதான் பாபாவுக்கு அவர் எடுத்த சினிமா இது அவருக்கு பிடிக்குது. அப்ப நம்ம அந்த டைரக்டரோட குழந்தைகளுக்கு பிடிக்கணும் இல்லையா அந்த சினிமா, எனில் படைப்பாளரின் குழந்தைகளுக்கும் பிடித்திருக்கும் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப பாபாவுக்கு பிடிச்சிருக்குதான் அந்த சினிமா, இந்த நாடகம், அப்ப நமக்கும் அது பிடிக்கணும்னு சொல்றாரு. இந்த நாடகத்தில் தந்தை ஒரே ஒரு முறை குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமாக அன்போடு சேவை செய்வதற்கு வருகின்றார். இந்த டிராமால கடவுள் வந்து ஒரே ஒரு தடவை தான் வராரு, சங்கமேகத்துல உள்ளபூர்வமா வராரு, அன்போட வராரு வந்து நமக்கு சேவை செய்யறதுக்கு. தந்தைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பிற்குரியவர் ஆவார்கள். அவர் அப்பான்னா பாத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரிதான், எத்தனை புள்ள பெத்தாலும் அப்பாவுக்கு எல்லா குழந்தையும் பிடிக்கும். அது மாதிரிதான் சிவபாபாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரும் அன்புக்குரியவர்கள் தான். சத்தியுகத்தில் கூட அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா அது சொர்க்கலோகம், அங்க எல்லாருமே ராஜா ராணி வேலைக்காரி பாகுபாடெல்லாம் இருக்காரு, எல்லாரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு செலுத்துவாங்க. விலங்குகளும் அங்க அன்பாக தான் இருக்கின்றனன்ட்டு உங்களுக்கு தெரியும். அத பாத்தீங்கன்னா சிங்கமும் ஆடும் ஒன்னா தண்ணி குடிக்கும். இங்கெல்லாம் கலியுகத்துல ஒன்னா தண்ணி குடிக்குமா, அடுத்த நேரமே ஆடு வந்து எலும்பு கூட கிடக்கும்.
ஆனா அங்க அப்படி கிடையாது. அவ்வளோ அன்பா சிங்கம் ஆடு கூட தண்ணி குடிக்கும். அன்பில்லாமல் எந்த விலங்குமே அங்க இருக்காதுன்னு சொல்றாரு சொர்க்கத்துல. குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும். ஆனா நீங்க அங்க போகணும்னா இங்க நீங்க எப்படி ஆகணும்? எனக்கு உங்களை பிடிக்காது, உங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லுவீங்களா? யாரையுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றாரு. நீங்க இங்க எப்படி ஆகணும்னா மாஸ்டர் அன்பு கடல் ஆகணும். நீங்க எல்லார் மேலயும் உங்களுக்கு அன்பு வரணும். பாபா அன்பு கடல்னா நான் யாரு? நான் அவருக்கு பிறந்த குழந்தை நானு. அப்ப மாஸ்டர் அன்பு கடல் ஆகணும். யார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு விரோதம் வெறுப்பே வரக்கூடாது. எல்லாரையும் ஆத்மாவை பார்க்கணும். அது எந்த மாதிரி அவங்க வந்து தவறானவங்களா கூட இருக்கட்டுமே, அதை பத்தி நமக்கு என்ன? பாபா எப்படி அன்பு செலுத்துறாரு எல்லார் மேலேயும், அதே மாதிரி நம்மளும் அன்பு செலுத்தணும். இங்கே ஆனீர்கள் என்றால் அந்த சம்ஸ்காரம் அழிவற்றதாகிவிடும். இப்ப அந்த சம்ஸ்காரம் என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் ஞான நிர்ணயம் செய்து விடல் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல, கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லது செய்யறோம், அன்பு கொடுக்குறோம், அதே சம்ஸ்காரம் அப்படியே ஆயிடுது. அப்ப இங்கே நீங்க அப்படி ஆயிட்டீங்கன்னா அந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு அழிவற்றதாகிறோன்றாரு. கல்பத்திற்கு முன்பு போலவே அப்படியே மீண்டும் அன்பானவர் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். போன கல்பத்துல எப்படி நான் உங்களை மாத்தனோ அதே மாதிரியே மாத்த வந்திருக்கேன்றாரு. எப்போதாவது யாராவது ஒரு குழந்தையின் கோபமான சப்தத்தை கேட்டால், குழந்தாய் கோபப்படுவது சரியல்ல, இதனால் நீங்களும் துக்கம் அடைவீர்கள், பிறரையும் கூட துக்கப்படுத்துவீர்கள் என்று தந்தை வந்து படிப்பினை கொடுக்கின்றார். பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சரி சிவபாபாவும் என்ன சொல்றாரு, யாராவது சத்தமா கோபத்துல பேசுனாங்கன்னா, ஏன்னா அதுதான் நமக்கு சம்ஸ்காரமாவே இருக்குல்ல, நான் பேசுறதே அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். என்னோட டோனே அப்படிதான், நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது மாதிரி சத்தமா பேசுனா பாபா, கோபமா பேசுனா பாபா சொல்றாரு இந்த மாதிரி கோபப்படக்கூடாது, இதனால உங்களுக்கும் கஷ்டம் மத்தவங்களுக்கும் கஷ்டம்னு சொல்லி புரிய வைக்கிறார். தந்தை சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். கடவுள் எல்லாருக்குமே எப்பவுமே சுகம் கொடுக்கிறவர் தான். எனவே குழந்தைகளும் கூட தனக்கு தந்தைக்கு சமமாக ஆகணும். அதனால அவருக்கு பிறந்த குழந்தைகள் நம்மளாம் அவர் மாதிரி ஆகணும். ஒருவர் மற்றவருக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்க கூடாது. இப்ப ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க எதுக்கு திட்டிக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க? ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு ஏன் ஒத்து போக மாட்டுது? எல்லாரும் சொர்க்கத்துல ஒன்னாதானே வாழ்ந்து வந்தோம், அன்பா தானே இருந்தோம். இங்க வந்து ஏன் இப்படி இந்த மாயா தானே இந்த மாதிரி பண்ணி விடுது? அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு ஒருபோதும் துக்கம் கொடுக்க கூடாதுன்றாரு. மிக மிக அன்பானவர் ஆகணும். எல்லார்கிட்டையும் அன்பா பழகணும். அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்தீர்கள் என்றால் தனக்கும் நன்மை ஏற்படும், பிறருக்கும் கூட நன்மை ஏற்படும். இப்ப நம்ம அன்பா இருக்கணும்னா எப்படி? ஏன்னா எல்லாரும் பண்றதை பார்த்தா டென்ஷன் தான் ஆகுது இல்லையா? சுத்தி இருக்கிறவங்க நம்மள டென்ஷன் பண்ற மாதிரியே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம பாபா என்ன சொல்றாரு, ஒரு யுக்தி சொல்றாரு. நீங்க வந்து கடவுளை நினைங்க, கடவுளை நினைச்சிட்டு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க. அப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரியே நமக்கும் அன்பு வரும்ன்றாரு. அப்ப அன்பான தந்தை அன்போடு நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நன்மை ஆயிடும், மற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படும்ன்றார். இப்போது உலகத்தின் எஜமானர் உங்களிடம் விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். பாருங்க, உலகத்துக்கே எஜமானர் கடவுள் வந்து உங்கள்கிட்ட விருந்தாளியா இப்ப வந்திருக்கிறார். குழந்தைகளாகி உங்களுடைய சகயோகத்தினால்தான் உலகத்திற்கே நன்மை ஏற்பட முடியும். இப்ப அவருக்கு நம்ம உதவி செய்யணும். அவர் தனியா எதையும் செய்ய மாட்டார் இல்லையா? சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. நம்மளை விட்டுட்டு அவரால் எதையும் செய்ய முடியாது. அவருக்கு உடம்பு தேவை. பிரம்மா பாபா உடம்புல தான் வந்து செய்யறாரு. நம்மளையும் அவர் நம்மளுடைய ஹெல்ப்பும் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஹெல்ப் பண்ணாதான் நம்ம உலகத்துக்கே நன்மை ஏற்பட முடியுன்றார். எவ்வாறு ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மிக அன்பானவராக இருக்கிறாரோ அவ்வாறு தந்தைக்கும் கூட ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறீங்க. நமக்கு எப்படி கடவுளை பிடிக்குதோ அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குதான். நம்ம மிக அன்பானவர்களா அவருக்கு தெரியுறோமா? ஏனெனில் நீங்கள் தான் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் இப்ப நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆவீர்கள். ஆனா நம்மளதான் இன்ஸ்ட்ருமெண்டா செலக்ட் பண்ணி நம்மளதான் ஸ்ரீமத் படி நடக்க வச்சு முழு உலகத்துக்குமே நல்லது செய்யக்கூடியவங்களா ஆக்கியிருக்கிறாரு. நீங்க தான் பண்ணுவீங்க, அதனால உங்களை தான் எனக்கு பிடிக்குதுன்றாரு. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியுமா? கடவுளுடைய ஃபேமிலி, நீங்க ஈஸ்வரிய பரிவாரத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. தந்தை எதிரில் இருக்கிறாரு. உங்களுடனேயே சாப்பிடுவேன், உங்களுடனேயே அமருவேன், உங்களுடனேயே இருப்பேன்லாம் நம்ம பாபாட்ட சொல்லியிருக்கோம். சிவபாபா இவருக்குள் வந்து இனிமையான குழந்தைகளே, பாபா சொல்றாரு, சிவபாபா சொல்றாரு இவருக்குள் பிரம்மா பாபாக்குள்ள வந்து சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, தேக சகிதம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்றாரு என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் சொல்றாரு, இந்த தேகம் மறந்துருங்க. நம்ம எல்லாம் ஆத்மா புள்ளியா தான் மேல இருந்து வந்தோம், புள்ளியா தான் போகணும், உடம்ப கூட இங்கே தான் விட்டுட்டு போகணும். அதனால தேகத்தையும் மறந்துருங்க. எல்லா சம்பந்தங்களையும்
மறந்துருங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது கடைசி பிறவியாகும். இப்ப எல்லாருக்குமே இது வந்து கடைசி பிறவி. இது வந்து இது இந்த உலகம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், யார் யாரு என்னென்ன கர்ம கணக்கோ, திடீர்னு இப்போ மரணம் ஏற்படுது. அதனால வந்து எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது, எல்லாம் டெம்பரரியா இருக்கு. அதனால இது கடைசி பிறவின்றாரு. இந்த பழைய உலகம், பழைய தேகம் அழிய போகிறது. இப்ப எல்லாமே முடிய போகுதுன்றார். கணக்கு வழக்கு முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிரும், பழைய உலகமும் அழிஞ்சிரும், இந்த தேகம் கூட அழிய போகுது. நீங்கள் இறந்து விட்டால் உலகம் இறந்து விட்டதாக என்ற பழமொழி கூட இருக்கிறது. நம்ம இறந்துட்டோம்னா இந்த உலகமே முடிஞ்சிரும். ஏன்னா நம்ம பரிசாவா பறந்து போயிட போறோம், அப்புறம் நமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இல்ல. அந்த மாதிரி ஒரு பழமொழி கூட எழுதியிருக்காங்களாம். முயற்சிக்காக சங்கமேக சமயம் குறைவாகவே இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம நம்ம வந்து முயற்சிக்காக தான் இந்த நம்ம உயிரோட இருக்கிறோமே. இப்ப இந்த உடல்ல இருக்கிறோம்னா, இப்ப பாபாட்ட நம்ம யோகா பண்ணி சக்தி வாங்கிறதுக்காக, முரளி படிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுளே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கொஞ்ச காலம் தான் இருக்குன்றாரு. இந்த உடம்புல நீங்க இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் சமயம்தான், சங்கமயுக சமயம். அதில் நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் பாபா கூட. அதனால ரொம்ப முயற்சிக்கு கம்மியாக தான் டைம் இருக்குன்றாரு. ஏன்னா அவர் வந்து 100 வருஷம் ஆக போகுது. அதில் 88 ஜெயந்தி சிவ ஜெயந்தி முடிஞ்சிடுச்சு. இன்னும் 12 தான் இருக்குது, 12 வருஷம் தான் இருக்கு. இவ்வளோ டைம் தான் இருக்குன்றாரு. இதுக்குள்ள நீங்க, அதுவும் நம்ம உடல் எவ்வளோ நாள் தாங்கும்னு தெரியாது, அதுக்குள்ளார நம்ம முயற்சி பண்ணிக்கணும். பாபா இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். நம்ம கேட்குறோம், பாபா எவ்வளோ நாளைக்கு இந்த படிப்பு படிக்கிறது, எதுவரை தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுமோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ எது வரைக்கும் இந்த 33 கோடி தேவி தேவதைகள் எல்லாருக்கும் இந்த ஞானம் போய் ஞானத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சோ, யார் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிடுச்சோ அது வரைக்கும் இந்த படிப்பு ஓடிட்டு தான் இருக்குன்றார். பிறகு புது உலகத்திற்கு மாற்றலாகி விடுவீர்கள். அப்போ எல்லாரும் வந்துட்டாங்கன்னா, எல்லாருக்கும் ஞானம் போயிடுச்சு, எல்லாரும் பிரஜைகள் எல்லாம் உருவாயிட்டாங்க, ராஜா ராணி பிரஜை எல்லாம் உருவாயிட்டாங்க, வாரிசு எல்லாம்னா ரெடி ஆயிட்டாங்கன்னா சொர்க்கம் வந்துருன்றாரு. பாபா எவ்வளவு அகங்காரமற்ற குழந்தைகளாகிய உங்களுடைய சேவையை செய்கின்றார். சிவபாபா உலகத்தை அண்ட சராசரங்களுக்கு அதிபதி, உலகத்தையே படைச்சவர். அவர் எவ்வளோ நிற அகங்காரியா வந்து நமக்கு சேவை செய்யறாரு. அகங்காரமே இல்லாம, ஈகோவே இல்லாம இந்த பதித்த சரீரத்துல வந்து, பதித்த உலகத்துல வந்து சேவை செய்யறாரு. குழந்தைகளாகிய நீங்களும் கூட அந்த அளவு சேவை செய்யணும். அவர் எப்படி சேவை செய்யறாரோ அது மாதிரி நீங்களும் சேவை செய்யணும். நீங்க அவர் எப்படி ஒரு உடல்ல வந்து அவதரிச்சு அந்த வாய் மூலமா பாடம் எடுக்கிறாரு, அது மாதிரி நம்மளும் இந்த உடல்ல நான் அவதரிச்சிருக்கிறேன், இந்த பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சேவை செய்யுங்கன்றாரு. ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இப்போ பாபா சொல்ற வழிப்படி கரெக்டா நடங்க. எங்கேயாவது தன் வழியை காண்பித்தால் அதிர்ஷ்டம் துண்டித்து விடும். இது வந்து அதான் இங்க வந்து நம்ம வழி, மன வழி, பிற வழி போனோம்னா ஸ்ரீமத் இல்லாம இது என்ன ஆயிடும்னா அதிர்ஷ்டம் வந்து துண்டிச்சிரும்னு சொல்றாரு. அதிர்ஷ்டம் போயிரும்ன்றாரு. கடவுளுடைய வழிப்படி நடந்தா கரெக்டா இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும்ன்றாரு. பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். இப்ப நம்மலாம் வந்து பிராமணர்கள், பிரம்மா வாய் மூலமா பிறந்தவங்க. நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் சகோதரி ஆவீர்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா ஒண்ணுன்னா அப்ப யார் நம்ம எல்லாம் என்னது, பிரதர் சிஸ்டர் தானே. அப்ப பிரம்மாவுடைய குழந்தைகள் ஆயிட்டதுனால உலகமே நம்ம எல்லாருமே பிரதர் சிஸ்டர்ஸ் தான்றாரு. ஈஸ்வரிய பேரன் பேத்திகள் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப ஈஸ்வரனுடைய பேரன் பேத்தி, பிரம்மா பாபா நமக்கு அப்பானா ஈஸ்வரன் வந்து நமக்கு தாத்தா, அப்ப பேரன் பேத்திகள் ஆவீர்கள்ன்றாரு. அவரிடம் இருந்து ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறீங்க. இப்ப கடவுள்கிட்ட இருந்து நம்ம தாத்தாவோட ஆஸ்தி நமக்கு தானே, அப்ப ஆஸ்தி இப்ப பெற்றுட்டு இருக்கிறீங்கன்றாரு. எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு நீங்க பதவி அடைவீங்க. இப்ப நம்ம பிரம்மா மூலமா அந்த பிரம்மா பாபா அப்பாவுடைய ஆஸ்தி தான் அந்த ஞானம். அவர் அந்த சிவபாபா வந்து அவர் வாய் மூலமா தான் அந்த ஞானத்தை சொல்றாரு. பிரம்ம பாபா ஒத்துக்க மாட்டான்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இல்லைன்னா சிவபாபா அவர் உடம்புல வர முடியாது. அதனால அவர் மூலமா தான் இந்த ஞானமே கிடைக்குது. அந்த ஞானம் தான் ஆஸ்தியே. இந்த ஞானம், சக்தி எல்லாமே, குணம், இது எல்லாமே நமக்கு யார் மூலமா கிடைக்குதுன்னா பிரம்ம பாபா மூலமா தான் கிடைக்குது. தாத்தாவோட ஆஸ்தி கிடைக்குதுன்றாரு. இப்ப எந்த அளவு நீங்க முயற்சி செய்வீங்களோ அந்த அளவு தான் நீங்க பதவி அடைவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த நேரம் பாபா நினைக்கணும், முரளி கேட்கணும். பாபா நினைவுல நம்ம யோகா வந்து சக்திசாலியா இருக்கும்போது தாரணை ஆகும். வாழ்க்கையில நம்ம அதை நடைமுறைப்படுத்துவோம். தாரணை ஆக ஆக குணங்கள் வரும். அப்புறம் சேவையும் செய்ய ஆரம்பிப்போம். சேவை வந்து நம்ம தாரணை ஆனாதான் சேவையை செய்ய முடியும். முரளி பாயிண்ட்ஸையும் யோகாவும் நம்ம வந்து தாரணை பண்ணதான் பாபா நினைவு அதிகரிக்க தான் நம்மளால சேவையை செய்ய முடியும். அப்ப எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் பதவி அடைவீங்கன்றாரு. இந்த சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சி அதிகமாக தேவை.
ஆனால் இந்த மார்க்கம் வந்து ரொம்ப கஷ்டமான மார்க்கம் தான். இதில் வந்து சாட்சியாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்றாரு, அதுக்கு பயிற்சி பண்ணிக்கங்கன்றாரு. ஏன்னா என்ன வேணாலும் நாடகம். ஏன்னா வந்து நான் விகாரம் வந்து 5 விகாரமும் இருக்குது இல்லையா எல்லாருக்குள்ளாரையும். மாயா வந்து அது விளக்கெண்ணெய் வச்சு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும், எப்படா இவங்க விழுவாங்க கவுத்துலான்ட்டு. அதனால எல்லாத்தையும் நீங்கள் சாட்சியாக இருக்கிற பயிற்சி அதிகமாக தேவைன்றாரு. தந்தையினுடைய முதல் கட்டளையே அசிரி ஆகுகன்றது தான் சொல்றாரு. ஆத்மாபிமானி ஆகுக என்பதாகும். பாபா ஃபர்ஸ்ட் கட்டளையே வந்தோடனே என்ன நம்ம கொடுக்குறாருன்னா, இந்த சரீரம் நீங்க கிடையாது, நீங்க தேகம் கிடையாது, நீங்க ஆத்மா. அப்ப அசரீரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஆத்மா அபிமானி ஆயிருங்க, தேகான்றதே மறந்துருங்கன்றாரு. தேகான்னு நினைச்சாதான் எல்லா விகாரமும் வந்து ஒட்டிக்கும். அப்ப தேகமே நான் இல்லை ஆத்மான்னு நினைச்சிட்டு எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தீங்கன்னா ஒரு விகாரம் கூட நம்ம கிட்டக்க வராது. தன்னை ஆத்மா என புரிஞ்சு கொண்டு தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்பொழுதே என்ன அழுக்கு படிந்துள்ளதோ அது நீங்கிவிடும். அந்த மாதிரி நீங்க எப்ப ஆத்ம உணர்வுல இருந்து பாபா நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் அந்த 5 விகாரம்லாம் போயிரும்ன்றாரு. உண்மையான தங்கம் நீங்க ஆயிடுவீங்க, பியூர் கோல்டு ஆயிடுவீங்கன்றாரு. பாபா ஓ இனிமையான பாபா, நீங்கள் என்னை தன்னுடையவராக்கி அனைத்தையும் ஆஸ்தியாக கொடுத்திருக்கின்றீர்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும்ன்றாரு. இந்த ஆசையை எவரும் பறிக்க முடியாது. கடவுள் கொடுக்கறத யாராலையும் பறிக்க முடியாது சொல்லுவாங்க. கடவுள் கொடுக்கறத யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி இது ஞானம், இந்த ஞானம், இந்த செல்வம், இந்த சக்தி, பாபாட்ட இருந்து கிடைக்கிற சக்தி, பாபாட்ட இருந்து கிடைக்கிற இந்த குணங்கள், இதெல்லாம் யாராவது பறிக்க முடியுமா? அன்பை யாராவது கண்ணால பார்க்க முடியுமா? அன்பை பறிச்சுட்டு போக முடியுமா? யாராலையும் இதெல்லாம் பறிக்க முடியாது. இந்த ஞானத்தை கூட நம்ம புத்தியில ஸ்டோர் பண்ணிக்கிறோமே, அதை யாராவது பறிச்சுட்டு போக முடியுமானா பறிச்சுட்டு போக முடியாது. அதான் சொல்றாரு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆத்மாவும் கண்ணுக்கு தெரியாது, பாபாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இந்த அவர் கொடுக்குற ஆஸ்தியும் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்சாதானே பறிச்சுன்னு ஓடி போயிடுவீங்க. ஒரு 4 பவுன் நெக்லஸ் போட்டிருந்தானே என்ன பண்ணுவாங்க? அப்படியே அறுத்துட்டு ஓடிடுவாங்க, நம்மளால தடுக்க கூட முடியாது. ஆனா இது வந்து கண்ணுக்கு தெரியாதது, இதெல்லாம் யாராலையும் பறிக்க முடியாதுன்றாரு. இந்த அளவு குழந்தைகளாகிய உங்களுக்கு போதை இருக்கணும்ன்றாரு. அப்ப எவ்வளவு போதை இருக்கணும்? எனக்கு கடவுள் வந்து ஆஸ்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நான் அடுத்து எடுக்க போறேன், எத்தனை ஜென்மங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது எனக்கு. எல்லாமே இப்ப சூட்சமா இருக்கிறது அப்படியே ஸ்தூலமா மாறிடும் அடுத்த 84 பிறவிக்கு. நீங்கள் தான் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லக்கூடிய லைட் ஹவுஸ், ஒலி ஹவுஸ் ஆவீர்கள்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு போய் வழிகாட்டணுன்றாரு. எழும்போதும் அமரும்போதும் போகும்போதும் வரும்போதும் நீங்கள் லைட் ஹவுஸ் ஆகி இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நான் வந்து ஆத்மா ஃபரிஸ்தாவா இருக்கேன், இந்த உடம்பு நான் இல்லை, ஏன்னா இந்த உடம்பு எப்போனாலும் அழிஞ்சிரும். ஆனா நான் தூய்மை ஆயிட்டேன்ல, தூய்மை ஆக ஆக நம்மளுடைய ஒளி உடல் இருக்கு இல்லையா, இந்த உடலை சுற்றி இன்னொரு உடல் இருக்கும், ஆறா. அந்த உடலுக்கு சுத்தி ஒரு ஆறா இருக்கும், அது வந்து ஒளி உடல். அந்த ஒளி உடல் வந்து மற்றவங்களுக்குலாம் கருப்பா இருக்கும், கிரே கலர்ல இருக்கும் சாதாரண நான்பி கேஸுக்கு. ஆனா நமக்கு வந்து தூய்மையாக ஆக அந்த ஒளி உடல் வந்து ஒயிட் ஆயிடும், பரிஸ்தா மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இப்பவே அந்த பயிற்சி பண்ணுங்க. நம்ம உடலை விட்டு எப்போ போறோம்னு தெரியாது. ஆனா நான் இப்பவே நான் எப்படி ஆயிட்டேன்னா, இந்த உடம்புல இருந்து விடுபட்ட லேசாயிட்டேன். எனக்கு இந்த உடம்பை பத்தி கவலை இல்லை, எதை பத்தியும் இந்த உலகத்துல இருக்கிற எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு ஒரு பாபா, நான் ஃபரிஸ்தா. அப்படியே இந்த உடம்புல இருந்து நான் லேசா இருக்கேன். அப்ப பாருங்க மனசும் லேசா இருக்கும். மனசு அப்படியே குழப்பமா அந்த பாரமா இருந்த மனசு அப்படியே லேசாயிடும். நான் ஃபரிஸ்தான்னு சொல்லும் போது அப்படியே மனசு லேசாயிடும். நான் பறந்துட்டு இருக்கிறேன், எனக்கு எதன் மீதும் இங்க வந்து எதன் மீதும் ஈடுபாடு இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு மனசு புத்தி போகாது, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், இது நடிப்பு முடிஞ்சு போச்சு, நான் பறந்து போயிட்டு இருக்கேன், நான் பாபாட்ட போயிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யுங்க. இந்த லைட் ஹவுஸா ஆகிருங்க. உங்கள்ட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் போகும், அது நன்மை நடக்கும்ன்றார். இந்த மாதிரி நீங்க இருக்கும்போது உங்களை சுத்தி வாயுமண்டலமே அவ்யக்த ஸ்திதியில இருக்கும், நன்மை நடக்கும். அந்த மாதிரி லைட் ஹவுஸ் ஆகி எழும்போதும் அமரும் போதும் போகும்போதும் வரும்போதும் அது மாதிரியே இருங்க. அப்ப உங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, ஏதோ ஒரு ஃபரிஸ்தா நடக்கிற மாதிரி தெரியும், ஏதோ ஒரு தேவதை நடக்கிற மாதிரி தெரியும். குழந்தைகளே, இப்போது சமயம் மிகவும் குறைவாக உள்ளதுன்ட்டு பாபா சொல்லிட்டார். பாபா சொல்றார், ஒரு நாழிகை அரை நாழிகைன்ட்டு எவ்வளோ முடியுமோ ஒரு தந்தையை நினைவு செய்வதில் ஈடுபடுங்கள். ஒரு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்கன்றார். 24 நிமிஷம், ஒரு நாழிகைனா 24 நிமிஷம் நினைங்க, அரை நாழிகைனா 12 நிமிஷம் நினைங்க. அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் பயிற்சிலாம் கொடுத்துருக்குறாரு. காலையிலேருந்து நமக்கு வந்து 3:30 மணிக்கு, அப்புறம் 5:45, அப்புறம் 7 மணிக்கு, அப்புறம் 9 மணிக்கு, 10:30, 12, அப்புறம் 5:30,
சாயங்காலம் 7:30, அப்புறம் நைட்டு வந்து 9:30. இந்த மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் எல்லா உலகம் பூரா இருக்கிற எல்லா பிரம்மகுமாரிகளும் அந்த டைமில் பூமி பந்தில் பரிசுத்தாவாக பறந்து பாபாட்ட வந்து சக்தி வாங்கி கொடுப்பாங்க, பாபாவையும் நினைப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா கூட அது கணக்கில் வந்துரும்ன்றாரு. இப்போ எவ்வளோ முடியுமோ ஒரு தந்தையை நினைவு செய்தல ஈடுபடுங்க மற்றும் பிறகு சார்ட்டை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம்ன்ட்டு அப்படியே அதிகரித்து நாள் முழுதும் நினைச்சிருங்க. உங்கள் சார்ட்டை அதிகரிச்சுட்டே போங்க, அப்போ தான் நன்மை ஏற்படும்ன்றாரு. அப்போ நமக்கு சேமிப்பு கணக்கு அதிகமாயிரும். இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலியான மற்றும் அன்பான ஞான நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் உள்ளத்திலிருந்து அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். அவ்யக்த மகா வாக்கியம் கொடுத்துருக்கிறாரு, நிரந்தர யோகி ஆகுக. இப்போ நிரந்தர யோகி ஆகிறதுக்கு பயிற்சி சொல்றார் பாபா. எவ்வாறு ஒரு நொடியில் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படுகிறது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா பல்பு எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் பல்பு ஆஃப் ஆகிடுது, பல்பு அதாவது லைட்டு போயிடுது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு நொடியில சரீரத்தை ஆதாரமாக எடுத்தீர்கள் மற்றும் பிறகு ஒரு நொடியில் சரீரத்திலிருந்து கடந்து அசரீரி சிதியில் நிலைத்து விடுங்கள். உடம்புல தான் இருக்கிறோம், ஆனால் ஒரு செகண்டு உடம்புல இருந்து காரியம் செய்யணும், ஆதாரமா எடுக்கணும். உடம்புக்குள்ளார வரேன், ஒரு செகண்டு உடம்புல இருந்து வெளியே போயிடுறேன், நான் உடம்பே இல்லை, நான் ஆத்மா தனியா இருக்கேன், உடம்பு தனியா இருக்கு. அப்படி வந்து பயிற்சி பண்ணுங்க, அசரீரி சிதியில நிலைச்சிருங்க. இந்த நொடி சரீரத்தில் வந்தேன், பிறகு அடுத்த நொடி அசரீரி ஆகிவிட்டேன். இந்த பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதாவது சரீரத்துக்குள்ளார நான் வரேன், வந்து சரீரத்தை ஆதாரமா வச்சு காரியம் செய்யறேன், அடுத்த நொடி சரீரத்துலேருந்து இருக்கிறேன், நான் ஆத்மா இந்த சரீரமே இல்லை, வெளியே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயிற்சி செய்யுங்கன்றாரு. இப்போ இந்த நம்ம படம்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த பேய் படம்லாம் பார்த்துருப்போம். அது அப்படியே உள்ள வந்து ஒரு உடம்புக்குள்ள அப்படியே உள்ளார நுழையும், அப்படியே அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸே மாறிடும், அதுக்கப்புறம் வெளியே போயிடும், அப்புறம் அவங்க ஆக்டிவிட்டிஸே மாறிடும். அப்போ வந்து அது சரீரத்தில் என்ட்ராகுது, சரீரத்தை விட்டே போயிடுது. இதுதான் இந்த மாதிரி நம்ம பயிற்சி வந்து இந்த சரீரத்துக்குள்ள நான் வரேன், சரீரத்துக்குள்ள வெளியே வந்துடுறேன், இந்த மாதிரி அந்த பயிற்சியை நீங்க செய்யுங்க. இதையே கர்மாதி நிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கர்ம கணக்கை வென்ற நிலை வந்துருன்றாரு. இதை அடிக்கடி செய்ய செய்ய கர்மாதி நிலை வந்துருன்றாரு. எவ்வாறு ஒரு ஆடை, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, எவ்வாறு ஒரு ஆடை அணிவது அல்லது அணியாமல் இருப்பது அவரவர் கையில் இருக்கிறது. அவசியம் ஏற்பட்ட போது அணியப்பட்டது, அவசியமற்ற போது களையப்பட்டது. ஒரு ட்ரெஸ் மாத்திரம், ட்ரெஸ்ஸை கயிட்டுறோம் இல்லையா, அது மாதிரிதான் இதுன்றாரு. அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன், அந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கல நான் கயிட்டு போட்டுறேன். அத மாதிரிதான் நான் இந்த உடம்புன்றது ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்குள்ளார வரேன், அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன், இந்த உடம்பு எனக்கு வேணாம், நான் அதை விட்டுட்டு மேலே பறந்தாமல் போயிடுறேன், அவ்வளோதான். புள்ளியாக நான் வந்து அந்த உடம்புலேருந்து விடுபட்டு அசரீரியாகி உடம்பை விட்டு நிற்கிறான். அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னா உடம்பை விடுறது ஈஸி ஆயிரும்ன்றாரு. ஏன்னா இந்த பயிற்சி இல்லாதனால்தான் அந்த உடம்பை விடுறதுக்கு மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாகும்போது பார்த்தீங்கன்னா இழுத்து பறிச்சுன்னு கிடக்கும், போக மாட்டுதுன்னு இருப்பாங்க. தண்ணி வாயில வந்து பாலெல்லாம் ஊற்றுவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, போகாது, உயிர் வந்து உடம்ப விட்டு போகாது. ஏன்னா அது பற்று, எதில் உடம்பு மேலே பற்று, ஏதோ ஒரு பேரம்பேத்தி மேலே பற்று வச்சுக்கிட்டு போகாது, இழுத்து பறிச்சுட்டு கிடக்கும். ஏன்னா இந்த பயிற்சி இல்லாதனால போகாமல் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த பயிற்சியை செய்ய சொல்கிறாரு. இந்த பயிற்சி இப்போ செய்கிறோன்னா இப்பயே போயிடும்லாம் கிடையாது. இந்த பயிற்சி செய்ய செய்ய அது கடைசியில் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஈஸியாக நம்ம வந்து உடலை விட்டு வெண்ணெயில் முடி எடுக்கிற மாதிரி ஈஸியாக போக முடியும். அதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திரம், ட்ரெஸ்ஸு வேணான்னா கயிட்டுறேன் இல்லையா, அதே மாதிரி இந்த உடல் என்ற ட்ரெஸ்ஸை நான் போடுறேன், ஆத்மா நான் வேற, இந்த ட்ரெஸ்ஸு வேற, இந்த உடல் வேற, இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறேன், அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு இந்த உடல் வேணாம், ஆதாரமே வேணான்னா விட்டுட்டு நீங்கள் மேலே போயிடுங்க, பறந்தாமல் போயிடுங்க. இது போன்ற அனுபவம் இந்த சரீரம் என்ற ஆடையை தாரணை செய்யும் போது மற்றும் களையும் போதும் இருக்கணுன்றாரு. இது மாதிரி நீங்கள் அனுபவம் பண்ணிக்கணும், நீங்களே வந்து இந்த பயிற்சி பண்ணணும். அந்த சரீரம் என்ற ஆடையை நான் தாரணை செய்கிறேன், களையிறேன், அந்த மாதிரி இருக்கணுன்றார். எவ்வாறு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், காரியம் நிறைவுற்றது மற்றும் ஆடையை களைந்து விட்டார்கள் என்பது போல கர்மம் செய்யும் போதும் அனுபவம் ஆகணுன்றாரு. இது மாதிரி நீங்கள் வேலை செய்யும்போது நான் அந்த உடலுக்குள்ளே வந்து வேலை செய்கிறேன், நான் ஆத்துமா, நான் தனி, இந்த உடம்பு தனி. இது வந்து இப்போ பயிற்சி தான் சொல்கிறாரு. இது கடைசியில் நமக்கு அது அனுபவமாகவே ஆகிடும்.
அப்ப நான் தனி, இந்த உடம்பு தனி, இந்த உடம்பு வேலை செய்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி நான் வேற, இந்த உடல் வேற அப்படின்ற மாதிரி அனுபவம் ஆகணுன்றாரு. அப்ப ஆத்ம உணர்வு வந்துருன்றாரு. நான் வேற, இந்த உடல் வேற. போகும்போதும் வரும்போதும் சரீரம் மற்றும் ஆத்மா ஆகிய இரண்டும் தனித்தனியானதாக உங்களுக்கு அனுபவம் ஆகணுன்றாரு. நீங்க நடக்கும் போதும் சரி, அப்ப வந்து இந்த சரீரம் வேற, நான் வேற, இந்த சரீரத்தை நான் இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுபவம் ஆகணும். எவ்வாறு ஏதாவது ஒரு பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? ஆனால் இந்த பயிற்சி யாரால் செய்ய முடியும்னா, பாபா சொல்றாரு, இந்த மாதிரி செய்ய செய்ய அப்படியே பழக்கம் ஆயிடும். இப்ப டீ குடிக்கிறோம் இல்லையா, குடிச்சு குடிச்சு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சுல, என்னால டீ குடிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்றோம்ல, அத மாதிரிதான் இந்த பயிற்சியும். இந்த மாதிரி செய்யாம என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடும். அது மாதிரி உடம்புக்குள்ள வர்றது, உடம்புல இருந்து வெளியே போறது, அது வந்து பயிற்சி ஆயிடும்ன்றாரு. ஆனா இந்த பயிற்சி யாரால செய்ய முடியும்? எல்லாராலையும் இந்த பயிற்சி செய்ய முடியாது. யாரால செய்ய முடியும்னா, யார் சரீரத்துடன் மற்றும் சரீரத்தின் சம்பந்தத்தில் என்னவெல்லாம் விஷயம் இருக்கிறதோ, சரீரத்தின் உலகம், சம்பந்தம் மற்றும் அநேக பொருட்கள் என்னவெல்லாம் இருக்குதோ, அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இருப்பார்களோ, கொஞ்சம் கூட பற்று இருக்காதோ, அவர்களே விடுபட முடியும். சொல்றாரு பாருங்க. எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. யாருக்கு இந்த உலகம் பிடிக்கல, இந்த சரீரம் பிடிக்கலன்னா அதுல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னு அர்த்தம். உலகம், சம்பந்தம், எல்லா பொருட்ல இருந்தும் வெளியே வந்துட்டாங்க. எதன் மேலேயும் அவங்களுக்கு பற்று இல்லை, விடுபட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பற்று இல்லையோ, அவங்களால தான் இந்த மாதிரி பயிற்சியை செய்ய முடியும். அவங்களால தான் விடுபட முடியும். அந்த எல்லையற்ற வைராக்கியம் போகணுன்ற அந்த எண்ணம் வந்துட்டு வரணும். அந்த மாதிரி எல்லையற்ற வைராக்கியம் இருக்கும்போது தான் அந்த அந்த பயிற்சியை நம்மளால செய்ய முடியுன்றாரு. ஒருவேளை சூட்சும சங்கல்பத்தில் கூட லேசான தன்மை இல்லை, விடுபட முடியவில்லை என்றால் பற்றற்ற தன்மையின் அனுபவமே செய்ய முடியாதுன்றார். சூட்சுமமா கூட ஏதாவது நமக்கு லேசான தன்மை இல்லை, நம்மளால விடுபடவே முடியல, அதான் எதுலயாவது மாட்டிட்டு இருக்குது புத்தி. ஏன்னா நமக்கு தான் தேகதாரி, குழந்தை குட்டி, அந்த வேலை அதெல்லாம் இல்லைன்னா கூட காலையில இருந்து இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அந்த மாதிரி நம்ம கர்மாவினுடைய பந்தனம் கூட நிறைய நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறோம் சங்கல்பத்துல. அதனால அது மேல பற்று வச்சுட்டு இருக்கிறோம். அந்த பற்றற்ற தன்மையின் அனுபவம் செய்ய முடியாதுன்றாரு. அதுக்காக பயிற்சி தான் செய்யணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்பவே வந்து கர்மா வேற, நான் ஆத்மா, நான் வேற, இந்த உடல் வேற, இந்த உடல் மூலமா நான் செய்விப்பவர் இந்த உடல் செய்யுது, அந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும். எதையுமே டென்ஷன் ஆகிக்கூடாது, லேசா இருக்கணும்ன்றாரு. ஃபரிஸ்தா பயிற்சி செய்யணும். எனவே ஒவ்வொருவரும் இந்த பயிற்சி செய்யணுன்றாரு. இப்ப எல்லாருமே பிகேஸ் என்னால கிடையாது, தாதிகள் செய்வாங்க, இந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் செய்வாங்க, நம்ம ஏன் செய்யணும்லாம் நினைக்க கூடாது. எல்லாருமே இந்த பயிற்சி செய்யணும். முற்றிலும் பற்றற்ற நிலையின் அனுபவம் செய்யணுன்றாரு. இது நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்ன்றாரு. பற்றே இல்லாத அந்த நிலை வந்து அனுபவம் ஆகுன்றாரு. இந்த நிலையில் இருப்பதனால் மற்ற ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலம் விடுபட்ட தன்மையின் அனுபவம் ஆகும். இது வந்து நல்லதுன்றாரு, உங்களுக்கும் நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கும் இது நல்லதுன்றாரு. இந்த நிலையில நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும், விடுபட்ட தன்மையின் அனுபவமாகும். கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த அனுபவம், அந்த நான் உடல் இல்லை, நான் ஆத்மான்ற அனுபவம் செய்வாங்கன்றாரு. எவ்வாறு யோகத்தில் அமர்ந்திருக்கும் சமயம் இந்த ட்ரில் செய்பவர்கள் விடுபட்ட நிலையில் இருக்கிறாங்கன்ட்டு சில ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகுறது அல்லவா? இப்போ சென்டர்ல வந்தா கூட நிறைய பேர் ஏதோ எனக்கு உடல்லே இல்லாத அனுபவம், பறக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அது போல போகும்போதும் வரும்போதும் ஃபரிஸ்தா நிலையின் காட்சி கூட கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா, நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்களை பார்த்தா ஃபரிஸ்தா காட்சி கிடைக்கும்ன்றாரு. உங்களை பார்த்தா ஒரு ஒளி உடல் நடக்கிற மாதிரி இருக்கும்ன்றாரு. இங்கே அமர்ந்து இருக்கும் போதும் அநேக ஆத்மாக்களுக்கு யாரெல்லாம் உங்களுடைய சத்தியுக குடும்பத்தில் நெருக்கத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் மற்றும் எதிர்கால ராஜ்ய பதவி ஆகிய ரெண்டும் சேர்ந்து காட்சியாக கிடைக்கும். இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க உட்காந்துருந்தா கூட அவங்களோட சம்பந்த தொடர்புல வராங்கல்ல, சத்தியுக குடும்பத்துல யார் யார் நெருக்கத்துல வராங்களோ அவங்களுக்கு இவங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம், எதிர்கால ராஜ்ய பதவி, அதாவது லட்சுமி நாராயணனா அவங்க ஆக போறாங்கன்னா லட்சுமியா தெரிவாங்க, நாராயணனா தெரிவாங்க, காட்சியா கிடைக்குமா அந்த பயிற்சி யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு. எவ்வாறு ஆரம்பத்தில் பிரம்மாவை பார்க்கும்போது, அது மாதிரிதான் பிரம்மா பாபாவை ஆரம்ப நேரத்துல 1937 38 அந்த மாதிரி டைம்ல பார்க்கும்போதே எல்லாருக்கும் என்ன காட்சி கிடைச்சதுன்னா, சம்பூர்ண ஸ்வரூபம், அவருடைய சம்பூர்ண ஸ்வரூபம் ஃபரிஸ்தா ஸ்வரூபம் அவ்யக்த பிரம்மா பாபா தெரிஞ்சாரு. மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஆகிய ரெண்டையும் சேர்த்து காட்சியாக பார்த்தார்கள். எல்லாருமே பார்த்தாங்களாம், ஸ்ரீகிருஷ்ணரோட காட்சியும் பார்த்தாங்களாம். ஏன்னா இவர் அந்த பயிற்சி பண்ணியிருக்கிறாரு பிரம்மா பாபா. அந்த பயிற்சி, அதாவது ஒரு நொடியில உடலுக்குள்ள வர்றது, ஒரு நொடியில உடலை விட்டு பரந்தாம போயிடுறது,
பாபாவோட நினைவுல இருக்கிறது. இது மாதிரி பயிற்சி பண்ணி பண்ணி எல்லாருக்கும் காட்சியை பார்க்க வச்சிருக்கிறாரு. அதாவது காட்சி யார் காட்டினதுன்னா சிவபாபா காமிச்சிருக்கிறாரு. அது போன்று இப்போது அவர்களுக்கு உங்களுடைய இரட்டை ரூபத்தின் காட்சி கிடைக்கும். அந்த மாதிரியே இப்ப நம்ம இந்த பயிற்சி செஞ்சோம்னா பிரம்மா பாபா மாதிரியே நம்மளுடைய இரட்டை ரூபத்தின் காட்சியும் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவு வரிசை கிரமமாக இந்த விடுபட்ட நிலையை அடைந்து கொண்டே செல்வீர்களோ அப்போது உங்களுடைய இந்த இரட்டை காட்சி கிடைக்கும். இது மாதிரி யாரெல்லாம் இந்த பயிற்சியை பண்ணி பண்ணி வரிசை கிரமமா விடுபட்டுக்கிட்டே போறீங்களோ உங்களுடைய காட்சி நிறைய பேருக்கு கிடைக்கும்ன்றாரு. இப்போது இந்த முழுமையான பயிற்சி செய்துவிட்டால் இங்கு அங்கிருந்து இதே செய்தி வர ஆரம்பித்துவிடும். இந்த பயிற்சியை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எங்க இருந்தெல்லாம் இந்த செய்தி எல்லா இடத்துலயும் வரும். மதுபன்ல சொல்லுவாங்க, மதுபன்ல காட்சி கிடைக்குதுன்னுவாங்க, மும்பைல காட்சி கிடைக்குது, டெல்லியில காட்சி கிடைக்குது, கீழே சென்னையில காட்சி கிடைக்குது, எல்லா இடத்துல இருந்தும் இதே சொல்லுவாங்க, இந்த மாதிரி காட்சி கிடைக்குது அப்படின்ட்டு. எவ்வாறு ஆரம்பத்தில் வீட்டில் இருக்கும்போது கூட அநேக நெருக்கமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு காட்சி கிடைத்தது அல்லவா? ஆரம்பத்துல எப்படி பிரம்மா பாபா கிட்டக இருக்கிற குழந்தைகளுக்கு அதே மாதிரி காட்சிலாம் கிடைச்சது, அதே போன்று இப்பொழுதும் காட்சி கிடைக்கும். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது ஆரம்பத்துல நடந்தது கடைசியிலும் நடக்கும், காட்சி கிடைக்கும். இங்கே அமர்ந்து இருக்கும் போதும் உங்களுடைய சூட்சும சொரூபம், அந்த ஃபரிஸ்தா சொரூபம் எல்லையற்ற சேவை செய்யும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க பறந்து பறந்து உங்க உங்க ஃபரிஸ்தா உடல் சேவை செய்யுன்றாரு. ஒண்ணுல மனசின் மூலமா சேவை. இப்போது இந்த சேவையே எஞ்சிருக்கிறது. நீங்க இவ்வளவு நாள் வாயால சேவை பண்ணீங்க, என்னென்னமோ சேவை பண்ணீங்க, சென்டர்ல உட்காந்து வாயால முரளி சொல்லி எல்லா சேவையும் பண்ணீங்க இல்லையா? ஆனா இன்னும் இந்த சேவை தான் இப்ப மிஞ்சி இருக்குதுன்றாரு. சாக்காரத்தில் அனைவரும் உதாரணத்தை பார்த்துள்ளீர்கள். நம்ம எல்லாத்தையுமே நம்ம பிரம்மா பாபா இருக்கும் போதே எக்ஸாம்பிளா அவர் என்ன பண்ணாருன்றதை எல்லாருமே பார்த்துருக்குறோம். பிரம்மா பாபா என்ன பண்ணாருன்றதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்றாரு. அனைத்து விஷயங்களும் வரிசைகரமாக நாடகத்தின் அனுசாரம் நடைபெற வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாமே திரும்ப நடக்க போகுது. பிரம்மா பாபா காலத்துல நடந்ததெல்லாம் இப்ப திரும்ப வரிசை கிரமமா முயற்சிப்படி, அதான் அந்த 1 and 2 லட்சுமி நாராயண் ரெடி ஆயிட்டாங்கல்ல பிரம்மா பாபா மம்மா. அடுத்தடுத்து 8 லட்சுமி நாராயணா, அப்புறம் 100 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வரிசை கிரமமா அவங்க முயற்சி முடிஞ்சிருச்சுன்னா இது எல்லாமே திரும்ப நடக்கும். அந்த காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். யார் முயற்சி பண்றாங்களோ நடக்கும். அதான் சொல்றாருல, யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. என்னால முடியாது, நான் பிரஜையா தான் ஆவன்ட்டு உட்காந்துருந்தா எதுவும் நமக்கு நடக்காது. இது மாதிரி காட்சிலாம் கிடைக்காது. அதனால நீங்க யார் வரிசை கிரமமா முயற்சி செய்றீங்களோ அந்த நாடகத்தின் அனுசாரம் நடக்கும்ன்றாரு. காட்சியெல்லாம் கிடைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுயம் ஆகாரி ஃபரிஸ்தா சுரூபத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு உங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் சேவை செய்யும். அப்ப நீங்க இப்ப விடுபட்டு லேசா இருக்கணும். எல்லாத்துல இருந்து அந்த பற்றற்ற நிலையில வந்துடணும். தன் உடம்பு மேல கூட பற்று இருக்கக்கூடாது. எல்லாத்துல இருந்து விடுபட்டு நீங்க ஃபரிஸ்தா சுரூபத்துல இப்பயே இருக்கிறீங்கன்னா இங்கேயே அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபரிஸ்தா வேலை செய்யுன்றாரு, சேவை செய்யுன்றாரு. ஏன்னா அவரு முடிச்சிருவாரு. நம்ம இங்க நினைப்போம் அவ்வளவுதான், மற்றபடி அவர் காரியத்தை முடிச்சிருவாரு சிவபாபா. ஆத்மாவிற்கு முழு உலகத்தை சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு சமயம் ஆகிறது? இப்ப நம்ம ஆத்மா இப்ப முழு உலகத்தை எவ்வளவு காலம் சுத்தி வரும்? சத்தியுகத்துல 8 பிறவி, அப்புறம் திரேதாயுகத்துல 12 பிறவி, அப்புறம் 5000 வருஷம் சுத்தி வரோம் இல்லையா? ஆக இப்போது உங்களுடைய சூட்சும சொரூபம் கூட சேவை செய்யுன்றாரு. இப்போ நம்ம இந்த உடலை விட்டு போனா கூட நம்மளுடைய ஃபரிஸ்தா உடல்ல போய் நம்ம ஃபரிஸ்தா உடல் இருக்குது ஏற்கனவே, அது கூட சேவை செய்யுதுன்றாரு. நம்ம இங்க சேவை செய்யறோம். நம்ம மனசால நினைக்கும் போது அந்த ஃபரிஸ்தா உடல் இருக்குல்ல மேல சூட்சும சொரூபம், அது சேவை செய்யுன்றாரு. ஆனால் யார் இந்த விடுபட்ட ஸ்திதியில் இருப்பார்களோ, சுயம் ஃபரிஸ்தா ரூபத்தில் நிலைத்திருப்பார்களோ அவர்களுடைய சூட்சும ரூபம் தான் சேவை செய்யும். ஆனா அங்க இருக்குது, எல்லாருடைய ஃபரிஸ்தா உடலும் இருக்குது. யாரெல்லாம் பீக்கே ஆயிருக்காங்களோ எல்லாருடைய ஃபரிஸ்தா உடலும் சூட்சும லோகத்துல இருக்குது. ஆனா அது பொம்மை மாதிரி தான் இருக்கும். அது எப்ப சேவை செய்யணும்னா நீங்க இங்க விடுபட்ட ஸ்திதியில இருக்கணும். நீங்க ஃபரிஸ்தா மாதிரி இங்க மாறி இருக்கணும். இங்க யார் அந்த ரூபத்துல நிலைச்சு இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபரிஸ்தா ரூபம் தான் அங்க போய் பாஞ்சு பாஞ்சு சேவை செய்யும். இங்க நம்ம ஃபரிஸ்தா ரூபத்திலேயே இல்ல, உடல் உணர்வுல இருக்கிறோம்னா நம்மளுடைய சூட்சும சொரூபம் அப்படியே தான் நிக்கும், அங்க வேலை செய்யாது, சேவை செய்யாது. அதனால இங்க நம்ம விடுபட்ட ஸ்திதியில ஃபரிஸ்தா ரூபத்துல நம்ம இங்க நிலைச்சு இருக்கும் போது அங்க நம்மளுடைய ஃபரிஸ்தா உடல் சேவை செய்யுன்றாரு. ஆரம்பத்தில் அனைவருக்கும் சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா வந்த உடனே ஆரம்ப காலத்துல நிறைய பேர் காட்சி கிடைச்சது. பிரம்மா பாபா
கிட்டக வந்தாலே எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. டிரான்ஸ்ல போயிட்டு சொர்க்க காட்சிகளா கிடைக்கும். பரிஸ்தா ரூபத்தில் சம்பூர்ண நிலை மற்றும் புருஷார்த்தி நிலை ஆகிய இரண்டும் தனித்தனியாக காட்சியா கிடைச்சது. ஃபர்ஸ்ட் வரும்போது பிரம்மா பாபாவுடைய சம்பூர்ண நிலையும் புருஷார்த்தி நிலையும் ரெண்டும் தனித்தனியா காட்சி கிடைச்சது. எவ்வாறு சாக்கார பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மாவினுடைய தனித்தனியான காட்சி கிடைத்ததோ அதே போல இப்பொழுது ஒப்பற்ற குழந்தைகளின் காட்சியும் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. பாருங்களேன், பிரம்மா பாபா என்னெல்லாம் செஞ்சாரோ அதை நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய காட்சியும் கிடைக்கும்ன்றாரு. ஒப்பற்ற குழந்தைகளுடைய காட்சியும் கிடைக்கும்ன்றாரு. குழப்பம் எப்போது ஏற்படுமோ அப்போது சாக்கார சரீரத்தின் மூலம் ஒன்றுமே செய்ய முடியாது மற்றும் இந்த சேவையின் மூலமே பிரபாவம் ஏற்படும். இப்ப போக போக குழப்பம் வரப்போகுது. ஏன்னா இப்போ கொஞ்ச காலம்தான் இருக்கு இல்லையா. குழப்பம் வரும்போது நம்மளால இந்த உடம்பு மூலமா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சாக்கார சரீரம் நமக்கு ஏற்கனவே தான் அது நோயோட கிடக்குது. இதை வச்சுட்டு நம்மளால நடந்தும் போக முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உடம்பு வீணா போயிடுச்சு. நம்ம மன வழி பிற வழியில போயிட்டு அந்த உடம்பை வீணாக்கிட்டோம். இப்பதான் பாபா வழியில போயிட்டு நம்ம உடம்பு கொஞ்சம் சரி பண்ணிட்டே வரோம். இந்த உடம்பு மூலமா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அப்ப நம்ம ஃபரிஸ்தா உடல்ல தான் சேவை செய்யணும்ன்றாரு. அப்ப இந்த ஃபரிஸ்தா சேவையின் மூலமா தான் உங்க பிரபாவமே ஏற்படும்ன்றாரு. நீங்க உங்களால இந்த உடம்பு வச்சுட்டு தானே சேவை செய்ய முடியல, நீங்க ஃபரிஸ்தாவா மாறிடுங்க, மாறி அந்த உடல்ல போய் சேவை செய்யுங்கன்றாரு. பறந்து பறந்து சேவை செய்யுங்க. எதுக்கு நீங்க இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நடந்து நடந்து போக முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. ஏன்னா இது ரொம்ப உடம்பு வீணா போயிடுச்சு எல்லாருக்கும். அதனால ஒரு டைம் வரும், அப்ப குழப்பம் வந்துடும். குழப்பம் வரும்போது இந்த சரீரம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அப்ப நீங்க அந்த சேவை தான் செய்யணுன்றாரு. எந்த சேவைனா சூட்சும சேவை மூலமே பிரபாவம் ஏற்படும். எவ்வாறு ஆரம்பத்தில் கூட காட்சி மூலமே பிரபாவம் ஏற்பட்டதுக்கு அல்லவா. ஆரம்ப காலத்துல காட்சி கிடைச்ச உடனே தான் எல்லாம் ஓடி வந்தாங்க பிரம்மா பாபாவை தேடி. காட்சியா கிடைக்குதுன்னு எல்லாரும் ஓடியான்ட்டாங்க ஓம் மண்டலிக்கு. அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. தூய்மையா இருக்கணும்னு உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. மறைமுகமான அனுபவம் பிரபாவத்தை ஏற்படுத்தியது. அதே போன்று இறுதியிலும் கூட இதே சேவை இப்போது நடக்க போகிறதுன்றார். ஆரம்ப காலத்துல மறைமுகமான அனுபவம் தான் பிரபாவத்தை ஏற்படுத்துது. இப்ப கடைசியிலும் இதே தான் நடக்க போகுதுன்றாரு. தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தின் காட்சி தனக்கு தானே கிடைக்கிறதா. இப்போது சக்திகளை அழைப்பது ஆரம்பமாகிவிட்டது. இப்ப பாபா நம்மளை கேக்குறாரு, உங்களுடைய அந்த சம்பூர்ண சொரூபம் உங்க கண்ணுக்கு தெரியுதா. இந்த ஃபரிஸ்தா சம்பூர்ண ஃபரிஸ்தா, அதாவது நம்மளுடைய இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த முயற்சி முடிஞ்சிருச்சு. அந்த உடலை விட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன ஞானம் இருந்ததோ, என்ன சக்தி இருந்ததோ, என்ன குணம் இருந்ததோ அதோட நம்ம போறோம் எங்கன்னா சொர்க்கத்துக்கு. இந்த உடலை விட்டுற நேரம் அப்ப சம்பூர்ண ஃபரிஸ்தாவா உடலை விட்டு போவோம். அந்த காட்சி உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுடைய சம்பூர்ண சொரூபத்தின் ஃபரிஸ்தா காட்சி தனக்குத்தானே இப்ப கிடைக்கிறதா, உங்களால பார்க்க முடியுதா உங்க ஃபரிஸ்தாவான்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப எல்லாரும் சக்திகளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உலகமே இப்ப யார கூப்பிடுறாங்க, அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி எங்க இருக்கிறம்மா பாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது பரமாத்மாவை குறைவாகவே அழைக்கிறார்கள். யாரும் கடவுளை கூப்பிடுறது இல்ல. இப்ப முருகர், விநாயகர், சக்திகள் இவங்களதான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. மெயினா அம்மனை தான் கூப்பிடுறாங்க. அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி. சக்திகளை அழைக்கும் வேகம் தீவிரத்துடன் இப்போது ஆரம்பமாகிவிட்டதுன்றாரு. எனவே அப்பேற்பட்ட பயிற்சியே இடையிடையில் செய்ய வேண்டும். இப்ப உங்களை தான் கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன, நீங்க முழிக்காமலே இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்பேற்பட்ட பயிற்சியை நீங்க இடையிடையில செய்யணும்னு சொல்றாரு. இப்ப நீங்க பாபா சொன்ன பயிற்சியை செய்யணும். இந்த பழக்கம் ஏற்படுவதனால் பிறகு மிகுந்த ஆனந்தம் அனுபவமாகும். இந்த மாதிரி நீங்க ஒரு செகண்ட் உடம்புக்குள்ள வர்றது, ஒரு செகண்ட் ஆத்மா அசிரீரி ஆயிடுது. இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்ன்றாரு. குஷியா ஆனந்தமா இருக்கும். ஒரு நொடியில் ஆத்மா சரீரத்துல இருந்து விடுபட்டு விடும், பழக்கமாகிடும். இந்த பயிற்சியே பண்ணி பண்ணி சரீரத்துல இருந்து விடுபடுற பயிற்சி பழக்கமாவே ஆயிடும். இப்போது இந்த முயற்சியை செய்யணும்னு சொல்றாரு. நிகழ்கால சமயத்தில் மனன சக்தி மூலம் ஆத்மாவில் அனைத்து சக்திகளையும் நிறைப்பதற்கான அவசியம் இருக்கிறது. இப்ப சிந்தனை பண்ணி சக்தியை நிறைக்கணும்ன்றாரு. அப்பொழுதே மூழ்கி இருக்கும் நிலை இருக்கும் மற்றும் தடை விலகிவிடும். இப்ப நம்ம இந்த முரளி கேட்கறோம்ல, இந்த முரளியை நம்ம சிந்தனை பண்ணணும், பாபா நினைவுல இருக்கணும், அப்படியே இதுலயே மூழ்கி இருக்கணும். அப்பதான் உங்க தடையெல்லாம் விலகிடும்ன்றாரு. இல்லைன்னா இந்த மாயா ஏதாவது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போது ஆன்மீக தன்மையின் பக்கம் வேகம் குறைந்து போகிறதோ அப்போது தடைகளின் அலை வருகிறது. எப்ப நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட், இப்ப பயிற்சி பண்றது யோகா பண்றதுல இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா அப்ப மாயா உள்ள நுழைஞ்சிரும். எனவே நிகழ்கால சமயத்தில் சிவராத்திரியின் சேவைக்கு முன்னதாகவே தனக்குள் சக்தியை நிரப்பதற்கான வேகம் தேவைன்றாரு. ஏன்னா சிவராத்திரியில நல்லா சேவை செய்யணும்,
அதனால இப்பவே சேவைக்கு முன்னாடியே சக்தியை நிறைப்பதற்கான வேகம் வேணும், ஸ்பீடு வேணும்ன்றாரு. ஸ்பீடா பாபா நினைச்சு சக்தியெல்லாம் ஏத்திக்கோங்க, அப்பதான் போய் சேவை பண்ண முடியும். யோகத்திற்கான நிகழ்ச்சிகள் நடத்துகின்றீர்கள், ஆனால் யோகத்தின் மூலம் சக்திகளை அனுபவம் செய்வது, சேவிப்பது இப்போது இத்தகைய வகுப்புகளின் அவசியம் இருக்கிறது சொல்றாரு. யோகா மட்டும் பண்றீங்க, ஆனா யோகா மூலமா சக்திகளை அனுபவம் செய்யறது, மற்றவங்களுக்கு செய்ய வைக்கிறது, இந்த வகுப்பு அவசியம்ன்றாரு. நடைமுறையில் தன்னுடைய பலத்தின் ஆதாரத்தினால் பிறருக்கு பலம் கொடுக்கணும். இப்ப நீங்க சக்திசாலியாகி மற்றவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். வெளிப்படையான சேவைக்கான திட்டத்தை மட்டும் யோசிக்க கூடாது, ஆனால் அனைத்தின் பக்கமும் முழுமையான கவனம் தேவை. எல்லாத்துலயும் அட்டென்ஷன் வேணும். வெளிப்படையா ஒரு திட்டம் போடக்கூடாது, எல்லாத்தையும் கவனிக்கணுன்றாரு. யார் நிமித்தம் ஆகியிருக்கிறாங்களோ அவர்களுக்கு நம்முடைய பூந்தோட்டம் எந்த விஷயத்தில் பலவீனமாக உள்ளது என்ற இந்த சிந்தனை வரணும். இப்ப யாரெல்லாம் நிமித்தமா பாபா வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு தெரியணும், நம்ம கிட்ட இருக்கிறாங்கல்ல, மலர்களா ஆயிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எந்த விஷயத்துல பலவீனமா இருக்கிறாங்கன்றத சிந்தனை வரணுன்றாரு. எவ்விதத்திலாவது தன்னுடைய பூந்தோட்டத்தின் பலவீனத்தின் மீது கடுமையான பார்வை வைக்கணும், எல்லாரையும் மாத்தணுன்றாரு. அவங்களுக்கு செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். எல்லாருமே தனக்குள்ளார என்ன பலவீனம் இருக்கோ அதை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. நேரத்தை கொடுத்தாவது பலவீனங்களை அழிக்க வேண்டும். டைம் கொடுத்தாவது எல்லாருக்குள்ளார இருக்கிற பலவீனத்தை அழிங்க, அப்படின்னா நல்லா யோகா பண்ணுங்கன்றாரு. யோகா பண்ணாலே பலவீனம் போயிடும். எவ்வாறு சாகார ரூபத்தை பார்த்தீர்கள்? ஏதாவது அப்படி ஒரு அலை வரும் சமயமாக இருந்தால் பகல் இரவாக சக்தி கொடுக்கும் விசேஷ சேவை நடைபெற்றது. அந்த காலத்துல பிரம்மா பாபா இந்த மாதிரி குழந்தைகள் வீக்கா இருக்கிறாங்க, உடல் உணர்வுல 5 விகாரம், அந்த கோபப்படுறது இப்படிலாம் இருக்கிறாங்க, இல்லைன்னா உடம்பு பிரச்சனை, ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா பாபா நைட்ல உட்காந்து சக்தி கொடுப்பாராம், இரவு பகலா சக்தி கொடுப்பாராம், விசேஷ சேவை செய்வாராம். விசேஷ திட்டங்கள் போடப்பட்டன. அந்த பாபா சொல்றாரு, பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைப்பதற்கான விசேஷ கவனம் அப்போது இருந்தது சாக்காரத்துல. அதன் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. இறைவெல்லாம் கூட சமயம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்குள் சகாஷை நிரப்பதற்கான சேவை அப்போது நடந்தது. நைட்டு கூட முழிச்சிருந்து பாபா சக்தி கொடுப்பாராம். எனவே இப்போது விசேஷமாக சகாஷ் கொடுக்கும் சேவை நீங்க செய்யணுன்றாரு. இப்ப நீங்க யாருக்கெல்லாம் இந்த யோகா பண்ண தெரியுமோ நீங்க சக்தி நிரப்புங்க, நீங்க எல்லாருக்கும் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கன்றாரு. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி இந்த சேவை குறிப்பாக இப்ப செய்யணும். அப்பொழுதே நாலாபுறங்களில் ஒளி மற்றும் சக்தியின் பிரபாவம் பரவுன்றார். இப்ப நீங்க செய்ய செய்ய எல்லாருக்கும் இந்த நியூஸ் போகும், ஒளியோடைய சக்தியோடைய ஒளியோடைய பிரபாவம் பரவுன்றாரு. இப்போது இதுவே அவசியமானது. எவ்வாறு ஒரு செல்வந்தர் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு உதவி செய்து மேலே உயர்த்தி விடுறாரு இல்லையா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பணக்காரங்க இருக்காருன்னா அவங்க 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 மட்டும் பணக்கார ஆக மாட்டாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, அதெல்லாம் அந்த காலத்துல அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்களையும் உயர்த்தி விடுவாங்களாம். அது மாதிரி இப்ப நிகழ்கால சமயம் நீங்க சம்பந்தம் தொடர்புல வர எல்லாருக்கும் பலவீனமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விசேஷமா சகாஷ் கொடுங்க, சக்தி கொடுங்க. நீங்க மட்டும் பாபாட்ட சக்தி வாங்கி நல்லா இருக்காதீங்க, மற்றவங்களுக்கும் சக்தி வாங்கி கொடுத்து எல்லாரையும் உயர்த்துங்கன்னு சொல்றாரு. எல்லாரையும் சக்திசாலியா மாத்துங்க. மனதளவுல, உடம்பு அளவுல. மனசு மஸ்ட் வியாதி இல்லாம இருந்தா போதும், உடம்பு வியாதி இல்லாம ஆயிடும். இந்த மனசுலதான் எல்லாருக்கும் வியாதி இருக்குது. அடிக்கடி சோர்வு, கவலை, அப்படியே துக்கத்துல போயிடுறாங்க. அதனால எல்லாருக்கும் சக்திசாலியான சகாஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு தைரியம் வந்துடும், தைரியம் சக்தி கிடைச்சிரும். அந்த மாதிரி கொடுங்க, நீங்களும் தைரியமா இருங்க, மற்றவங்களுக்கும் சக்தி வாங்கி கொடுங்கன்னு சொல்றாரு. நல்லது. வரதானம்: 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய துணையை நிரந்தரமாக அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுக. இப்போ பிரம்மா பாபாவுக்கு 1000 புஜங்கள்ட்டு பக்தியில சொல்லிக்கிறாங்க. பிரம்மாவுக்கு 1000 புஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப 1000 புஜங்களுடைய பிரம்மா அவருடைய துணையை நிரந்தரமா நம்ம அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சிநேகி ஆகுக அப்படின்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. நிகழ்கால சமயம் 1000 புஜங்களை கொண்ட பிரம்மா பாபாவினுடைய ரூபத்திற்கான பாகம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. இப்போ அவர் அவ்வியக்தமாயிட்டாரு, இருந்தாலும் அவருடைய கைகள் யார் தெரியுமா? நம்ம தான். 1000 கைகள் யாருன்னா 1000 பிகேஸ் தான் அவருடைய கைகள். அதன் மூலமா தான் இப்ப பார்ட் நடந்துட்டு இருக்குன்றாரு. அவர் அவ்வியக்தமாயி போயிட்டாரு, ஆனா சூட்சுமத்துல இருக்கிறாரு. அவர் நம்ம மூலமா காரியம் செய்யறாரு, எல்லாம் நம்மளை வச்சுதான் காரியம் செய்யறாரு. நம்ம தான் அவருடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்லையா, அந்த மாதிரி நம்ம தான். எவ்வாறு ஆத்மா இல்லாமல் புஜங்கள் எதுவுமே செய்ய முடியாதோ, இப்ப ஆத்மா இல்லைன்னா உடம்பு என்ன வேஸ்ட் இல்லை, கையால எதுவும் செய்ய முடியாது. அது மாதிரி பாப்தாதா இல்லாம, பிரம்மா பாபா இல்லாம
சிவபாபா இல்லாம நம்மளால புஜங்களாகிய ஹேண்ட் ஆகிய நம்ம குழந்தைகள் எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஒரு சேவை கூட பாபான்ட்டு செய்யும் போதுதான், அவர் சொல்றாருன்னு செய்யும் போதுதான் நம்ம செய்யவே முடியும். பாபாட்ட சொல்லாம செஞ்சோன்னா அந்த காரியம் வந்து சரியாவே நடக்காது. அதனால நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் முதலில் தந்தையினுடைய சகயோகம் இருக்கின்றது. ஒரு ஒரு வேளை நம்ம ஒரு சேவை செய்யறதுனாலும், வீட்டுல ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுனாலும் பாபா இல்லாம நமக்கு ஹெல்ப்பே கிடைக்காதுன்றார். எதுவரை ஸ்தாபனைக்கான பாகம் இருக்கிறதோ அதுவரை பாப்தாதா குழந்தைகளின் ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நொடியில் துணையாக கூடவே இருக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்தே பாபா வந்து பாப்தாதா நம்மளுடைய எண்ணத்திலையும் நொடியிலையும் நொடி நொடியிலையும் நமக்கு துணையா கூடவே இருக்கிறாராம். ஆகையினால் ஒருபோதும் பிரிவினைக்கான திரையை போட்டு பிரிந்து விடாதீர்கள். அதனால நீங்க பிரிவினை பண்ணி நீங்க தனி பாபா தனின்ட்டு திரையை போட்டு பிரிஞ்சிடாதீங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு. நீங்க சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால எதா இருந்தாலும் பாபாட்ட சொல்லிட்டு செய்யுங்க. அன்பு கடலின் அலைகளில் ஆடுங்கள், புகழ் பாடுங்கள் சொல்லி சொல்றாரு. ஆனால் காயமடைய வேண்டாம். தந்தையினுடைய அன்பிற்கான பிரத்யட்ச சொரூபம் சேவையில் சிநேகியாகுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாவுடைய அன்புக்கு பிரத்யட்ச சொரூபம் என்னன்னா நம்ம அவரோட சேவையில அன்பு செலுத்தணும். சிநேகி ஆகுங்கள் சொல்றாரு. ஸ்லோகன்: அசரீரி சிதியினுடைய அனுபவம் அல்லது பயிற்சி தான் நம்பர் முன்னால் வருவதற்கான ஆதாரமாகும். இப்ப இன்னைக்கு சொன்னார்ல, அந்த பயிற்சி தான் ஒரு நொடி உடம்புல வர்றது, ஒரு நொடி உடம்பை விட்டு விலகி இருக்கிற பயிற்சி. இதுதான் அசரீரி பயிற்சி. நான் உடம்பே இல்லை, நான் ஆத்மா. அந்த பயிற்சி தான் அசரீரி பயிற்சி. அதை அனுபவம் பண்றோம், பயிற்சி பண்றோம்னா நம்ம நம்பர் முன்னாடி வருவதற்கான ஆதாரமே அதுதான். இது யார் செய்யறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் பீட் பண்ணி முன்னாடி போயிட முடியும். ஈவன் இப்பயே கூட உங்களுக்கு பிரம்மா பாபாவை கூட பீட் பண்றதுக்கு உங்களால முடியும். ஆனா நம்மளால அதை செய்ய முடியல. அதான் அவர் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. பிரம்மா பாபா கூட உங்களால நம்பர் முன்னாடி போக முடியும், இந்த பயிற்சி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னான்னு சொல்லி சொல்றாரு. அந்த அசரீரி பயிற்சி. நான் வந்து உடம்பில்ல, நான் ஆத்மா. ஒரு நொடி நான் உடம்புக்குள்ள வர்றது, ஒரு நொடி உடம்பை விட்டு விலகி நிக்கிறது. இந்த பயிற்சி செய்ய செய்ய நம்பர் முன்னாடி வருவதற்கான ஆதாரமே இந்த பயிற்சி தான் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.